தமிழ் தேசியத்தின் ஒற்றை நம்பிக்கை. தமிழன் என்றொரு இனம் உண்டு, தனியே அதற்கு ஒரு குணம் என்று திசைகள் தோறும் முழங்கி இருக்கக்கூடிய வஞ்சிக்கப்பட்ட தமிழர்களுக்கு வரமாய் வந்த அண்ணன் செந்தமிழன் சீமான் இப்பொழுது நீரின்றி அமையாது உலகு என்று இதோ முழங்க வருகிறார். தஞ்சையிலே நாம் தமிழர் கட்சி நடத்துகின்ற இந்த தண்ணீர் மாநாட்டிற்கு உணர்வு எழுச்சியோடு ஒன்று ஓடியிருக்கிற என்னுடைய உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழுகின்ற அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். கர்நாடக மாநிலத்தில் பிறந்து 114 ஆண்டுகள் வாழ்ந்து போற்றத்தக்க ஒரு சூழியல் போராளியாக தான் பிறந்த மண்ணுக்கு நன்றி கடனாக பல்லாயிரக்கணக்கான மரங்களை நட்டு வைத்து வளர்த்த மகத்தான மகள் சாலுமரதா திம்மக்கா அவர்களுக்கு பெருமிதத்தோடு நம்முடைய புகழ் வணக்கத்தை செலுத்துவோம். நஞ்சில்லாத உணவு அதுவே நம் கனவு என்று நமக்கு கற்பித்த நம்முடைய பெரிய தகப்பன் நாம் பச்சை புரட்சி என்று இவர்கள் கொண்டு வந்ததை விஞ்ஞானம் என்று கருதினோம். பிறகுதான் தெரிந்தது அது வியாபாரம் என்று இந்த தலைமுறை தமிழ் பிள்ளைகள் நமக்கெல்லாம் கற்பித்த பேராசான் இந்திய நெல் ஆராய்ச்சி கழகத்தினுடைய தலைவர் ராத்தேலால் ரிச்சாரியா அவர்கள் 22,792 பாரம்பரிய நெல் வகைகளை இந்த துணைக்கண்டம் முழுமைக்கும் பயணம் செய்து சேமித்து வைத்திருந்தார்.
அந்த நெல் வகைகளை எல்லாம் ஒரே நாளில் சின்சாண்டோ நிறுவனத்திற்கு எடுத்து கொடுத்த ஆட்சியாளர்கள் அன்றைய காங்கிரஸ் கட்சியின் ஆட்சியாளர்கள். அந்த நாளில் 80 வயது நிரம்பிய ராத்தேலால் ரிச்சாரியா அவர்களும் இந்த நிலத்தில் நம்முடைய பெரிய தகப்பன் 2 பேரும் தான் எல்லாம் பறிபோனதே என்று அழுத பெருமக்கள். நம்மை போன்ற பிள்ளைகளுக்கெல்லாம் வேளாண்மையின் மீது ஒரு பெரும் காதல் வருவதற்கு காரணமாக இருந்த முன்னத்தி ஏறு உழவன் நம்முடைய பெரிய தகப்பன் நம்மாழ்வார் அவர்கள். அவருக்கு இன்று மட்டுமல்ல, ஒவ்வொரு நாளும் நம்முடைய மதிப்புமிக்க புகழ் வணக்கத்தை நாம் செலுத்தி கொண்டிருக்கிறோம். அந்த வழியில் அவருடைய கனவை சுமந்து பயணிக்கிற மகன் பெருமிதத்தோடு என்னுடைய புகழ் வணக்கத்தை செலுத்துகிறேன். இங்கே கல்லணை கட்டியே நம்முடைய வீர பெரும்பாட்டன் கரிகால் பெருவளத்தை பற்றிய காலொனியை எல்லோரும் பார்த்தீர்கள். பத்து நிமிட காணொளியே இப்படி என்றால் அவன் வரலாற்றை முழுக்க ஆவணம் செய்தால் எப்படி இருக்கும் என்று செய்யாது அவன் பேரன் விட்டு சென்று விடுவேனா என்ன? அந்த வீர பெரும்பாட்டனுக்கு பெருமிதத்தோடும் திமிரோடும் அவனுடைய பேரன் என் வீர வணக்கத்தை செலுத்துவதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இங்கே நாம் தமிழர் கட்சியில் இருப்பவர்கள் அதை முன்னெடுத்து செல்லுகிற நான் உட்பட எல்லோரும் ஒரு பைத்தியங்கள் போல இங்கே இருக்கிற உண்மையிலே பல பைத்தியங்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் பைத்தியங்கள் அல்ல, பைத்தியமா திரிகிறவர்களுக்கு வைத்தியம் பார்க்க வந்த வைத்தியர்கள் என்பதை சீமானுக்கு என்ன ஆயிற்று, மரத்தோடு பேசிக்கொண்டிருக்கிறார், அதற்கு ஓட்டாயிருக்கிறது என்கிறார்கள். நான் சொன்னேன், மரத்துக்கிட்ட என்னுடைய ஓட்டு இல்லை, மரத்துக்கிட்ட என்னுடைய உயிர் இருக்கு, அதனால் அதோட பேசிக்கொண்டிருக்கிறேன் என்று. இப்போ என்ன ஆயிடுச்சு, போய் தண்ணி இருக்கு, ஆடு மாடுகளுக்கெல்லாம் மாநாடு போடுகிறார் என்று. தாய் ஓராண்டு தான் பால் ஊட்டினான், ஆனால் இன்று வரை என்னுடைய தாய் பசு பால் ஊட்டி கொண்டிருக்கிறாள். அப்போ பால் ஊட்டிய தாய்க்கு பாசத்தோடு மகன் நன்றி செலுத்த வேண்டாமா? அதற்காகத்தான் இந்த மாட்டுக்கான மாநாடு. இன்று தண்ணீருக்கு மாநாடு. தண்ணீருக்கு என்ன வாக்கா இருக்குது? தண்ணீர்கிட்ட என் வாக்கு இல்லை, எங்கள் எல்லாருடைய வாழ்க்கை இருக்குது, அதனால தான் தண்ணீருக்கு மாநாடு. நாம் என்ன செய்கிறோம் என்பதை அவர்களுக்கு புரியவில்லை. நான் என் தம்பி தங்கைகள்கிட்ட சொன்னேன், நான் போட்டி அவருக்கும் அம்மே, அவருக்கும் அம்மே அப்படின்னு. எங்களுக்கு நோ காம்படிஷன் இன் த வேர்ல்டு. யாருமே எங்களுக்கு இந்த உலகத்தில் போட்டி இல்லை. நாங்கள் எடுத்து வைக்கிற அரசியலுக்கு அருகில் வரவே இவர்களுக்கு இன்னும் 600 ஆண்டுகளுக்கு மேலாகும். நாங்கள் உலகத்தின் தலை சிறந்த பேரினத்தின் மக்கள். இங்கே பார்த்தீர்கள், அறிவியல் தொழில்நுட்பம் வளராத காலத்திலேயே 2000 ஆண்டுகளுக்கு முன்பு ஓடுகிற நீரை தடுத்து பாசனத்திற்கு பயன்படுத்தியவன் பரம்பரையில் வந்தவர்கள்.
இதுவரை எப்படி இந்த கோயிலை கட்டினான் என்று எவனாலும் கண்டுணர முடியாத அளவிற்கு உலகத்தின் முதல் அதிசயத்தை கட்டி எழுப்புவேன் என் பாட்டன் அருண்மொழி சோழன். 60,000 யானைகள். அந்த யானைகளுக்கு உணவு, அதை பராமரிக்க பாகன், அந்த யானைகளின் மீது நின்று போர் செய்ய போர் வீரர்கள், அவர்களுக்கு உணவு பயிற்சி. இந்த 60,000 யானைகளையும் கப்பலில் ஏற்றி கொண்டு போய் பல்வேறு நிலப்பரப்புகளை வென்றிருக்கான் என் பாட்டன் அரசேந்திரன். சண்டையே போட கிடையாது. ஒரு இடத்துல 60,000 யானையை வரிசையா நிக்க வச்சு 60,000 யானை மேலையும் ஏறி வாளும் வேலேந்தி நின்னா குதிரைப்படையில நிக்கிறவன் என்ன நினைப்பான் பாருங்க. கற்பனை செஞ்சு பாருங்க. 60,000 யானை அப்படி அப்படி தட்டுன உடனே முன்னங்கால தூக்கி அப்படி தும்பிக்கையை தூக்கி பிளிர்னா எல்லா பயிலும் கீழே போட்டு கறி அரசேந்திரா எங்களை விற்று. அவன் போர்லாம் செய்ய வேண்டிய யானை ஏறி மிதிச்சே பூரா பயிலையும் நசுக்கி கொண்டிருக்கும். பல பேர் பயந்து காலில் விழுந்து வணங்கினவன் தான். அப்பேற்பட்ட வீர பரம்பரையில் வந்தவங்க. நாங்கள் இந்த நிலத்திலே இருந்த ஐயா மாண்புமிக்க கருணாநிதி அவர்கள், ஐயா எம்ஜிஆர் அவர்கள், அம்மையார் ஜெயலலிதா அவர்களை பார்த்து அரசியல் செய்ய வந்தவர்கள் அல்ல. என் இனத்தின் பரம்பரை வீர தன்னுடைய மரபணுவில் கொண்டு அடிமை வாழ்வினும் உரிமை சாவு மேலானது, சரணடைந்து வாழ்வதை விடவும் சண்டையிட்டு சாவது மேலானது, உயிரிலும் மேலானது நமது உரிமை. போராடினாலும் சாவோம், போராடாவிட்டாலும் சாவோம். ஆனால் போராடினால் ஒருவேளை வாழ்வதற்கு வாய்ப்புண்டு. அதனால் போராடி சாவோம் என்று அடிமை தமிழினத்தின் உரிமைக்காக களத்திலே பாய்ந்த மான மறவன் வீர புலிமறவன் விடுதலை புலி பிரபாகரனுடைய உடன் பிறந்த தம்பி தங்கைகளும் பிள்ளைகளும் நாங்கள். இந்த இனத்தில் பிறந்த ஒருவன்தான். நான் விழுந்தாலும் சரி, என் இனம் எழுந்தால் போதும். நான் செத்தாலும் சரி, என் இனம் வாழ்ந்தால் போதும் என்று நின்றவன் எங்கள் முன்னவன், எங்கள் தலைவன் பிரபாகரன் என்கிற பெருவீரன். அவன் விரல் நீட்டிய திசையில் விரைந்து செல்கிற மக்கள் அரசியல் புரட்சி படைதான் நாம் தமிழர் கட்சி. இது என் மக்களின் வாக்குக்கானது அல்ல, வாழ்க்கைக்கானது. இது என் மக்களின் ஓட்டுக்கானது அல்ல, நாங்கள் பிறந்த பெருமை மிக்க நாட்டுக்கானது. அதனால் தான் சொல்லுகிறோம், எங்கள் அரசியல் வேறு, உங்கள் அரசியல் வேறு. நீங்கள் எப்படியாவது என் மக்களை ஏமாற்ற வேண்டும் என்று நினைக்கிறீர்கள். நாங்கள் எப்படியாவது இந்த இழிநிலையில், இந்த கேவலப்பட்ட கேடுகட்ட வாழ்க்கை நிலையில் இருந்து என் மக்களின் வாழ்க்கை தரத்தை மாற்ற வேண்டும் என்று நினைக்கிறோம். இது ரெண்டுக்கும் நிறைய வேறுபாடு இருக்கு. அதனாலதான் சொல்றோம், இந்த நிலத்தில் எங்களுக்கு போட்டி எவரும் இல்லை. இங்கே இந்த மாநாட்டை
நியாயமாக உண்மையிலேயே நான் பிறந்த ராமநாதபுரம் சிவகங்கை மண்ணில்தான் நடத்தியிருக்க வேண்டும். காரணம், தண்ணீரின் அருமையை பற்றி அதை உணர்ந்த மகன்தான் பேச முடியும். அரசு அதிகாரிகள் எல்லாம் தவறு செய்துவிட்டால் தண்ணில்லாத காட்டிற்கு பணியிடம் மாற்றுவார்கள். அது நான் பிறந்த மண்ணான ராமநாதபுரம் சிவகங்கைக்குத்தான் மாற்றுவார்கள். இன்றுதான் எனது மண் வறண்டு போனது. ஆனால் என்னுடைய வீர பெரும்பாட்டன் மருதுபாண்டியர்கள் ஆட்சியிலே உலகத்தின் சுவையான ஆரஞ்சு பழத்தை ஏற்றுமதி செய்திருக்கிறான் என்றால் எவ்வளவு வளமையான நாடாக என் நாடு இருந்திருக்கும் என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக சொந்தங்கள் அறிந்து கொள்ள முடியும். ஆனால் அதை விட்டுவிட்டு தஞ்சை நிலத்திலே வந்து இந்த தண்ணீர் மாநாட்டை சீமான் போடுவதற்கு காரணம், இந்த இனத்திலே அன்று ஒரு கரிகாலன் எங்கள் மன்னன், இன்று ஒரு கரிகாலன் எங்கள் அண்ணன், இருவரும் ஒரே குடி தமிழ் குடி, இருவருக்கும் ஒரே குடி ஒரே கொடி புலிக்கொடி. எங்களுடைய விடுதலை பாவலர் பாசத்திற்குரிய எங்கள் அண்ணன் அறிவுமதி அவர்கள் எழுதிய கவிதை வரிகள். அந்த பாட்டன் இன்றைய கரிகாலனின் மகன், அன்றைய கரிகாலனின் பேரன் இந்த நிலத்தில் நின்று பேச காரணம், இந்த இனத்தில் ஒருவனுக்குத்தான் தண்ணீரை தேக்கி தண்ணீரின் சேமிப்பை உருவாக்கி நிலத்தின் வளத்தை பெருக்கி வேளாண்மையை செழிக்க வைக்க வேண்டும் என்ற அறிவு என் இனத்தில் அவன் ஒருவனுக்குத்தான் இருந்தது. அறிவார்ந்த பெருமக்களே, அதனால்தான் என் அருமை பாட்டன் கரிகாலன் திருமாவளவன் என்றும் கரிகால் பெரு வளத்தான் என்றும் இன்று வரை தமிழின மக்களால் போற்றப்படுகிறான் என்றால் அதனால்தான் அவன் போற்றப்படுகிறான். அவன் ஒரு பேரணை கட்டி இருக்கலாம் காவிரியை தடுத்து, ஆனால் அவன் செய்யவில்லை. அணையை கட்டி நீரை தடுப்பது என்பது இயற்கைக்கு முரணானது. ஏனால் நதி என்பது பூமி தாயின் இரத்த நாளங்கள். எவ்விடத்தே இருந்து நமக்கு மழை வந்தது? சூரியன் தந்தை கடல் தாய் இருவரின் இயற்கை புணர்ச்சியில் நீராவியாகி மேலே குளிர்ந்து போய் மேகமாகி மழையாக பொழிந்து நமக்கு நீர் வந்தது. திருப்பி தாயிடத்திலேயே பிள்ளையை சேர விடுவது இயற்கை. அப்படி நதியை உங்களுக்கு வேண்டிய தண்ணீரை தேக்கிக் கொண்டு மறுபடியும் தாயிடத்திலே சேர விட வேண்டும். அதுதான் இயற்கையின் விதி. அதை 2000 ஆண்டுகளுக்கு முன்பு உலகில் செய்த ஒரே ஒருவன் என்னுடைய பாட்டன் கரிகால் பெருவளத்தான் மட்டும்தான். அவன் நினைத்திருந்தால் இன்று காவிரியிலே பேரணை கட்டி நமக்கு தண்ணி தர மறுப்பது போல அவன் ஒரு பேரணையை கட்டியிருக்கலாம். அன்னைக்கு கர்நாடகாங்கிற ஒரு நாடும் இல்லை, கன்னடம்ங்கிற மொழியும் இல்லை. ஆனால் அவன் தடுப்பணை தான் கட்டினான். அது என்ன மாதிரி நீர் மேலாண்மை? ஒரு பசுமாட்டிடம் கண்ணுக்குட்டியை பால் குடிக்க விடுவோம். பசு தன் கண்ணுக்குட்டிக்கு பால் கறக்கிறோம் என்றுதான் கறக்கிறது. அது திரும்பி பார்க்க விடாமல் அதற்கு முன்னாடி வைக்கோலை போடுவோம், புல்லை போடுவோம், அது தின்று கொண்டு இருக்கும். கண்ணுக்குட்டியை விடுவோம், அது மாறிலை முட்டின பிறகு நம் கண்ணுக்குட்டி தான் குடிக்கிறது என்று அது பாலை சுரக்க ஆரம்பிக்கும். நாம் கறந்து நமக்கு வேண்டியதை எடுத்துக்கொண்டு பிறகு அந்த கண்ணுக்குட்டியை அவுத்து விடுவோம். கொஞ்சம் மாறுகளை பாலை மிச்சம் வைத்து விட்டு கண்ணுக்குட்டிக்கு. இதே முறையைத்தான் பாசனத்திற்கு
பயன்படுத்த வேண்டும். அதை பயன்படுத்தியவன் நம்முடைய பாட்டன், இந்த முறையை கண்டுபிடித்தவன். இங்கே ஓடி வருகிற நதியை தனக்கு வேண்டிய அளவுக்கு ஆறு, ஏரி, குளம், குட்டை, கம்மாய், இந்த தாங்கள் ஏந்த இப்படி நீரை தேக்கிக் கொண்டு மறுபடி கண்ணுக்குட்டி தாயிடத்திலே பால் குடிக்க விட்டதை போல நதியை தாய் கடலிடத்திலே, கடலம்மாவிடத்திலே சேரவிட வேண்டும். அப்படி தனக்கு வேண்டிய நீரை பேரணை கட்டி தேக்கிக் கொள்ளாமல் ஒரு தடுப்பணை கட்டி தேக்கி அதை மேலேறி தனக்கு தேவை போக மீதியை தாயிடத்திலே ஒப்படைத்தவன் நம்முடைய பாட்டன் கரிகால் பெருவளச்சோழன். அதனால்தான் அவன் இன்று வரை போற்றப்படுகிறான். நம்முடைய ஆட்சியில் வரும்போது கூட பேரணை கட்ட மாட்டோம், தடுப்பணை தான் கட்டுவோம் என்பதை நாம் முடிவு செய்திருக்க காரணம் அதுதான். அந்த கரிகால் பெருவளத்தான் செய்த அதை நீங்கள் பாருங்கள். எத்தனை அணைகள் இருந்தும் நிலம் வறண்டு வறட்சி வறுமை நிலவுகிற போது ஒரே ஒரு தடுப்பணையில் சோழ நாடு சோறுடைத்து என்ற உலகத்தை சொல்ல வைத்த பெருமகன் நம்முடைய பாட்டன் தான். இங்கே பேரணை கட்டினால் அந்த இடத்திலே நதி நீர் தேங்கிவிடும். இப்ப உடலிலே இரத்த நாளங்கள் ஓடுகிற போது இந்த இடத்திலே ஒரு தடுப்பு ஏற்பட்டால் அதை ஆங்கிலத்தில் ஸ்ட்ரோக் வந்தது என்கிறோம். கை கால் செயலிழந்து விழுகிறது. அப்படி ஓடுகிற பூமியின் இரத்த நாளங்களாக நதியை குறுக்கே மறைத்து தடுத்து விட்டால் அந்த இடத்திலே நீர் தேங்கிவிடும். அந்த இடத்தில் மட்டும் நிலத்தடி நீர் உயரும். அங்கு வாழ்கிற உயிரினங்கள் மட்டும் பயன்பெறும். ஆனால் மொத்தமாக நதி வறண்டு போகும். அதை நம்பி வாழ்ந்திருந்த உயிரினங்கள் செத்து போகும். பண்ணை, தென்னை, பூச்சி, வண்டு, யானை, புலி, கரடி, சிங்கம், வேளாண் குடிமக்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டு விடுவார்கள். ஆனால் அந்த தவறை நம்முடைய பாட்டன் செய்யவில்லை. அவன் அணையை கட்டியிருக்கிற முறையை பாருங்கள், எப்படி கட்டி பிரிச்சிருக்கான் பாருங்க. அப்படிப்பட்ட தொழில்நுட்பத்தை நம்முடைய மூதாதையவர்கள் கடைபிடித்து கல்லணையை கட்டி 2000 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டி நமக்கு அருங்கொடையாக தந்து சென்றிருக்கிறான். அவனுடைய நிலத்தில் நின்ற இந்த பேரன் பேச காரணம் தண்ணீரின் அருமை குறித்து, தண்ணீரின் அருமை தெரிந்து கல்லணை கட்டி தந்த என் பாட்டன் காலடிபட்டு நடந்த தஞ்சை மண்ணில் நின்று தண்ணீரை பற்றி பேச வேண்டும் என்று முடிவெடுத்தேன். அதுவும் அவன் கல்லணை கட்டிய திசையில் நின்று பேச வேண்டும் என்று அவனுக்கு நன்றி சொல்லி என்னுடைய வீர வணக்கத்தை செலுத்தி நின்று பேச வேண்டும் என்று நினைத்தேன். அதனால் இந்த நிலத்தில் நின்று பேசுகிறேன். அன்று முப்போகம் விளைந்த தஞ்சை விளைந்தால் தமிழ்நாட்டில் பஞ்சமில்லை, தமிழ்நாடு விளைந்தால் இந்திய துணைக்கண்டத்தில் பஞ்சமில்லை, பசி இல்லை. ஆனால் இன்று தஞ்சை எந்த காவிரியை தடுத்து கல்லணை எட்டி பாசனத்திற்கு நம் பாட்டன் பயன்படுத்தினானோ அதே காவிரியிலே 150 டிஎம்சி பெற முடியாமல் அவன் பேரனும் பேத்திகளும் தவித்து போய் வறண்டு போய் வாழ்க்கை இருண்டு போய் நிற்பதை நாம் பார்க்கிறோம். 450 டிஎம்சி 500 டிஎம்சி தண்ணி வந்து கொண்டிருந்த காலத்தில் இன்றைக்கு 150 டிஎம்சிக்கு 60-70 டிஎம்சிக்கு. அதைத்தான் நம்முடைய அப்பா நல்லகண்ண அவர்கள், நல்லுசாமி அவர்கள் சொல்லுகிறார்கள். ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு விநியோகம் செய்ய வேண்டும், நீரை பிரித்து தர வேண்டும் என்று. என் நீர் என்னுடைய உரிமை, தமிழ் தேசியத்தின் அடிப்படை உரிமை. அதை தர மறுக்கிறது கர்நாடகா, பெற்றுத்தராமல் வேடிக்கை பார்க்கிறது இந்த ஆட்சியாளர்களில். இந்திய நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிற இந்த கட்சிகள் ஆட்சி. இதற்கு காரணம் என்னவென்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பிதங்கைகள், என் உயிரினுமிலே உடன் பிறந்தார்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இங்கே முப்போகம் விளைந்த நிலம் வறண்டு இன்னைக்கு ஒரு போகம் விளைவதற்கு கூட தண்ணீருக்கு ஊரான்ட்டே கையேந்திர நிலைமைக்கு நிற்க காரணம் இந்த இடத்திலே பாருங்கள். காவிரியிலே தொடர்ச்சியாக தண்ணீர் வந்து கொண்டிருந்தால் ஆற்று மணலை அள்ளி விற்க முடியாது. வளத்தை எப்படி அள்ளி விற்கிறான் பார்.
தண்ணி தொடர்ச்சியாக வந்து கொண்டிருந்தால் ஒரு இடத்துல மண் இருக்கா பாரு, மணலை அள்ளிட்டதுனால மண் வந்துருச்சு. மண் வந்துட்டதுனால செடி கொடி மரம் முளைச்சிருச்சு. ஆத்துக்குள்ள நடு ஆத்துல மரம் செடி கொடி முளைக்காது, ரெண்டு பக்கம் கரையில தான் நாதனம் முளைக்கும். ஆனால் மணலை அள்ளி விட்டால், மண் வந்து விட்டால் அங்கே மரம் செடி கொடி முளைச்சிரும், ஆறு செத்துரும். தம்பி ஹுமாயூன் சொன்னார் பாருங்க, 3 அடி தான் அல்ல வேண்டும், ஆனால் 30 அடிக்கு இரும்பு கை கொண்டாடுறான் பொக்கலேன் எந்திரம் கொண்டு. அல்ல அனுமத்தவனவன் இந்த ஆட்சியாளர். ஏரி குளத்தை வெட்ட சொல்லுகிறோம், வெட்டினான் ஆற்றுக்குள்ளே. ஆற்று நீரை தேக்க அங்கே ஏரி குளத்தை வெட்டணும், அவன் ஆற்றுக்குள்ளே வெட்டிட்டான் பார். எதற்கு இந்த குழி சீமான், என்னை தூக்கி இதிலே போட்டு புதை என்று அவன் சொல்லுகிறான். மீட்டு புரியுதா? இந்த மணல் என்பது வெறும் மணல் அல்ல, இது உலகத்திலே மிகச்சிறந்த நீர் வடிகட்டி, உலகத்திலே மிகச்சிறந்த நீர் தேக்கி. இது மனித உடலுக்கு தோல், ஆற்றுக்கு மணல். இந்த மணலை அள்ளிவிட்டால் ஆறு செத்துவிடும். மனித உடலிலே தோலை எடுத்து விட்டால் மனித உடலிலே நோய் தொற்று வந்து எப்படி செத்து போவானோ அப்படி என் ஆறு செத்து போகும். அப்படி என்னுடைய காவிரி, பாலாறு, வைகை, தாமிரபரணி, நொய்யல் எல்லாம் செத்து போனது. 32 ஆறும் செத்து போனது. கொலைகாரர்கள் இந்த திராவிட திருடர்கள். புரியுதுன்னு நினைக்கிறேன். இதை விட பாடம் நடத்த இன்னொரு பேராசிரியர் வந்துதான் உனக்கு பிறந்துதான் வரணும். புரியுதுன்னு நினைக்கிறேன். இப்ப அந்த மண்ணள்ளி விற்கிறதுக்கு அவனுக்கு தண்ணி ஓடிக்கிட்டு இருந்துச்சுன்னா இந்த மாதிரி அள்ள முடியாது. அப்ப வள கொள்ளைக்கு அவன் தண்ணியை தர மறுக்கிறான். இன்னொன்னு என்ன பாரு, முப்போகம் விளைந்து கொண்டிருந்தால் என்னுடைய வேளாண் பெருங்குடி மக்கள், உழவர் குடிமக்கள் விளைநிலத்தை விட்டு வெளியேற மாட்டார்கள். விளைநிலத்தை விட்டு வெளியேறவில்லை என்றால் காவிரி படுகை முழுக்க இருக்கிற மீத்தேன், ஈத்தேன், ஹைட்ரோ கார்பன் என்ற அந்த எரிகாற்றை எடுக்க முடியாது. இந்த மீத்தேனுங்கிறது எப்படி உருவாகுது, இந்த ஹைட்ரோ கார்பன் இது எப்படி உருவாகுது? பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு பூமிக்குள்ளே புதைந்த மரம், செடி, கொடிகள் மக்கி புதைந்து காற்றின் அழுத்தத்தாலும் வெப்பத்தாலும் கரியாகி விடுகிறது. அந்த கரியாகுது, அதான் நிலக்கரி. உனக்கு தெரியும், நெய்வேலியில். அப்ப பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு எப்படி அந்த மரம், செடி, கொடியெல்லாம் பூமிக்குள்ள புதைஞ்சதுன்னா, அத்தனை ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி எனது முன்னவர்கள் இந்த நிலத்தில் வாழ்ந்திருக்கிறார்கள். இன்னைக்கு கீழடியில் தோண்டும் போது 2800 ஆண்டுக்கு முன்னாடி தமிழங்க வாழ்ந்திருக்கான்னு ஒரு அடையாளம் வருது இல்ல? அப்படி பூமிக்குள் தோண்டும் போது என் முன்னவர்கள் வாழ்ந்த இடத்திலே புதைந்த மரம், செடி, கொடி எல்லாம் இன்னைக்கு மக்கி மக்கி கரியாகி நிற்குது. அந்த கரிக்கு வெடிப்பு இருக்கு. இந்த கறிக்கடையில வெடிப்புக்குள்ளே ஒரு காற்று இருக்கு. அந்த காற்று தான் இந்த மீத்தேன் எரிகாற்று, ஹைட்ரோ கார்பன் என்கிற இந்த உயிர் வலி எரிகாற்று. உனக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இந்த எரிகாற்றை எடுக்கிறதுக்காக இதே மாதிரி காவிரி படுகையில் இருக்க மாதிரி கங்கை படுகையில் இருக்கு. அப்ப ஏன் அங்க போடல? அங்க நல்லா ஆத்தாள் கம்மனுக்கும் பிறந்தவன் அவன் என்ன பண்றான்? அவன் அங்க ஆட்சியில் இருக்கான். நான் விறகு வச்சு கூட அடுப்பரிச்சுக்கிறேன், வெளியில போடான்ட்டான். இங்க 60 வருஷமா எனக்கு பெத்தவன் அப்பனும் எல்லாமே மற்றவனே இருக்கிறதுனால எவன் வந்தாலும் என் ஆத்தா தாலி எடுத்தானே, என் அக்கா தாலி எடுத்தானே, அவனுக்கு கவலை கிடையாது, அவன் போடுறான். இப்ப 3 போகை நிலம் விளைஞ்சதுன்னா இந்த நிலத்துல அவன் இந்த ஹைட்ரோ கார்பன், மீத்தேன், ஈத்தேன் எடுக்கிறேன்னு குழாயை போட முடியாது. விளங்கிருச்சா? இப்ப அப்ப தண்ணி வரலைன்னா இந்த நிலத்தை வச்சுக்கிட்டு என்ன பண்றதுன்ட்டு, ஏப்பா இங்க ஒரு போட்டு எடுத்துக்கிறோம் அப்படின்னு எடுத்துக்கிட்டான். நான் முதல்ல இங்க வந்து
இந்த மீத்தேன் எரிகாட்டு இந்த ஓஎன்ஜிசிக்கு எதிராக நான் போராட வரும்போது அவன் என்ன சொல்கிறான்களுங்க, என்னை தனியாக கூட்டிகிட்டு போய் அந்த அதிகாரி, ஐயா இங்கே வாங்கய்யா 17 வருஷமாக எடுத்துக்கிட்டு இருக்கீங்கிறான். என்னங்க சொல்றிய? ஆமாங்கய்யா 17 வருஷமாக எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த இடத்துல கிணறு, இந்த கிணறை போட சொல்லி அனுமதி கொடுத்தது யார் தெரியுமா ஐயான்னு கேட்டாப்புல. யார்? உங்கள் சனந்தாயான்றாப்புல. எப்படிங்க என்ன சொல்றீங்க? என்ன சொல்லி சொன்னீங்க? எப்படி எங்கள் நிலத்தில் கிணற தோண்டுங்கன்னு சொன்னதே இவர்கள் தான். நான் கேட்ட என்ன சொன்னீர்கள்? தோண்டிக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். மண்ணெண்ணெய் எடுக்க போறோம்னு சொன்னோன்றாங்க. எப்படி இருக்கு? மண்ணெண்ணெய் எடுக்க போறோம் என்று சொன்னதால் மண்ணெண்ணெய் தானே, சீமெண்ணெய் தானே எடுக்க போறான், எடுத்துட்டு போட்டும், என் நிலத்துல போட்டுக்கன்னா. அப்புறமா தான் தெரியுது அவன் எரிகாற்றை எடுக்கிறான். திடீர்னு தீப்பிடிச்சு எரியும் போதுதான் தெரியுது அட பாவிகளான்னு. அன்னைக்கு தான் தெரியுது. புரியுதா? இப்போ இந்த விளைநிலத்தை விட்டு வெளியேற்ற வேண்டிய தேவை இந்த ஆட்சியாளர்களுக்கு இருக்கு. பெரும் முதலாளிகளின் வள வேட்டைக்கு இந்த தரக அதிகாரங்கள் கைக்கூலிகளாக இருந்து வேலை பார்த்து எனக்கு காவிரியில் தண்ணி பெற்று தராமல் என் நிலத்தை வறண்ட நிலமாக்கி விளைநிலத்தை விட்டு வேளாண் குடிமக்களை வெளியேற்றி வள வேட்டைக்காடாக முப்போகம் விளைந்த தஞ்சை நிலத்தை தரிசு நிலமாக மாற்றி இருக்கிறார்கள். இதை எப்படி சரி செய்வான்? கரிகால் பெருவளத்தானின் பேரன் வருவேன், தண்ணீரின் தேவையில் தண்ணீரை அடைந்து எவனிடத்திலும் கை நீட்டாது என் அருமை பெரும்பாட்டன் அரசேந்திரன் வெட்டி கட்டிய வீராணம் ஏரியை தூர்வாரி 16 கிலோமீட்டர் என் மண் ராமேஸ்வரத்தில் இருந்த தலைமன்னாருக்கு கடலின் குறுக்கு பரப்பளவு 16 கிலோமீட்டர். அப்படி என்றால் சிறிய கடலை ஏரியாக வெட்டியவன் என் பாட்டன் அரசேந்திரன். அந்த ஏரியை தூர்வாரி நீரை தேக்கி பெரும் குழாயின் மூலமாக இதே காவிரி படுகையில் கரிகாலன் பேரன் கொண்டாந்து ஊத்துவேன். மறுபடி என் நிலத்தை வளமான நிலமாக மாற்றுவேன். பார்த்துக்கிட்டே வா உனக்கு. அதனால இந்த தண்ணீர் என்பது மானுட தேவை மட்டும் அல்ல, அது உலக உயிர்களின் உயிர் தேவை. அதனால்தான் ஒவ்வொரு துளியும் உயிர் துளி, பல் உயிர்க்கும் பகிர்ந்தளி, பகுத்துண்டு பல் உயிர்கள் ஓம்புகள் நூலோர் தொகுத்தவற்றிலெல்லாம் தலை என்று நமது முன்னவன் மறையோன் வள்ளுவப் பெருமகனார் அருளிய மறைமொழிக்கேற்ப நீரின்றி அமையாது உலகு, அதை நினைவில் நிறுத்தி பழகு என்ற முழக்கத்தை முன்வைத்து தமிழ் இளம் தலைமுறைகளை, என்னரும் தம்பிதங்கைகளை, இந்த நிலத்தை வளத்தை நாட்டை மக்களை பாதுகாக்கிற இளைய தலைமுறை புரட்சியாளர்களை உருவாக்க வேண்டும் என்ற உன்னத நோக்கத்தோடு கரிகாலன் கால்பதித்த மண்ணிலே நின்று அவன் பேரன் இன்று பேசிக்கொண்டிருக்கிறேன் தண்ணீர் என்றால் என்ன என்று. இங்கே தண்ணீரை பற்றி அறிஞர் பெருமக்கள் பல்வேறு பேர் கூறியிருந்தாலும் எல்லாவற்றுக்கும் முன்னவன் எங்கள் மறையோன் வள்ளுவப் பெருமகனார் நீரின்றி அமையாது உலகனின் யார் யாருக்கும் வானின்றி அமையாது ஒழுக்கு. நீர் இல்லாம உலகத்துல ஒண்ணும் கிடையாது, ஒரு உயிரும் இல்லை. அது இல்லை என்றால் மனிதனில் ஒழுங்கு கூட ஒழுக்கம் கூட ஒழுங்கற்று போகும்னு பாடுறாப்ல. வானின்று உலகம் வழங்கி வருவதால் தான் அமிர்தம் என்றுரைப்பாற்றுன்னு சொல்றான். வானத்திலிருந்து மழை பொழிவினால்தான் இந்த உயிர்கள் எல்லாம் இருக்கு. அதனால்தான் அதை அமிழ்தம் என்று மழையை சொல்றோம்ங்கிறான். விசிம்பின் துளி வீழின் அல்லால் பசும்புல் மற்றாங்கே பசும்புல் தலைகால் என்பது அரிதென்றான். மேகத்திலிருந்து வானிலிருந்து ஒரு துளி மழை துளி பூமியில் விழால வென்றால் ஒரு புல் பசும்புல் கூட தலை தூக்காது முளைக்காதுன்றான். தானம் தவம் இரண்டும் தங்கா வேணுலகம் வானம் வழங்காதே நின். வானம் மழையை பொழியலைன்னா பிறருக்காக தானம் செய்வனும் தனக்காக தவம் செய்வனும்
செய்ய முடியாது, இருக்க முடியாதுங்கிறான். ஏன்னா இந்த வான் சிறப்பு, இந்த மழையை பற்றி உலகத்தில் எவனுமே பாடலை நம் பாட்டன் அளவிற்கு. ஒரு தடவை சொன்னா போதும், நீரின்றி அமையாத உலகினின் யார் யாருக்கும் வானின்றி அமையாத ஒழுக்கு போதும். ஆனா இந்த பய மக்களுக்கு திரும்ப திரும்ப சொல்ல முடியாது. ஒன்னையும் 10 தடவை பாடியிருக்காப்ல. ஆனாலும் இவனுக்கு அது மண்டையில ஏறல. அப்ப 10ம் பத்தலை. ஒருவேளை 10 லட்சமா கொடுத்தா வேணா 10மோ என்னவோ, அது பத்தலை. துப்பாருக்கு துப்பாய துப்பாக்கு, துப்பாருக்கு துப்பாய தூவுமழை நம்முடைய அப்பா நல்லுசாமி கூட சொன்னாங்க. அதாவது சாப்பிடுவதற்கு உண்பதற்கு உணவையும் குடிப்பதற்கு நீரையும் தருவது மழைதான். எப்படி பாருங்க, மணி நீரும் மண்ணும் மலையும் அணிநிலர் காடும் உடையது அரண். இதை விட எவன் பாடுவான்? ஆனால் நீங்க ஆழ்ந்து பார்க்கணும். இன்னைக்கு மணி நீர் இருக்கா, மண் இருக்கா, மலை இருக்கா, அணிநிலர் காடு இருக்கா? இல்ல. காலி பண்ணவன் யாரு? இந்த காவாலி பைய திராவிடே. உனக்கு புரியுதா? தூய நீர், பறந்து விரிந்த நிலப்பரப்பு, பேர் அரணாக நின்று மேகத்தை தடுத்து பூமிக்கு மலையாக மாற்றி கொடுக்கிற மலை, குளிர்ந்து அடர்ந்த காடுகள், அணி நிழற்காடு. இது 4ஐயும் உடைய நிலம் எதுவோ அதான்டா பேரரண்கிற பாடுற. 2000 ஆண்டு தோராய கணக்கு. யாரும் வள்ளுவனுக்கு பிரசவம் பார்த்தவங்க இல்லை. வள்ளுவன் ஆத்தாவுக்கு பிரசவம் பார்த்த யாரும் இல்லை. சும்மா சொல்றான் 2000 ஆண்டு 1330 அப்படின்னு சும்மா சொல்றான். குரல் அது 5000 கூட எழுதியிருக்கலாம். 5000 ஆண்டுக்கு முன்னாடி கூட நம்ம பாட்டன் பிறந்திருக்கலாம், இருக்கலாம், நடந்திருக்கலாம், போயிருக்கலாம், வந்திருக்கலாம். கலாம் தான் இது. ஆனால் உறுதியான கருத்து ஒன்றும் கிடையாது. இந்த 4ம் தான் அரண் என்று பாடி நீரின்றி அமையாத உலகு என்று நமது வள்ளுவ பெருமகனார் நம்ம கற்பிச்சிருக்கிறார். இந்த தண்ணீர் என்பது ஒரு கூட்டு வேதிப்பொருள். உங்களுக்கு தெரியும், ஹைட்ரஜன் ஆக்சிஜன் 2ம் கலந்த ஒரு வேதிப்பொருள். இதுல என்ன இயற்கையின் விதியிலே என் உடன் பிறந்தார்களே, H2O, அதுல இந்த ஹைட்ரஜன் 2 விழுக்காடு இல்லாது, ஆக்சிஜன் 1 விழுக்காடு இல்லாது, ஆக்சிஜன் 2 விழுக்காடு, ஹைட்ரஜன் 1 விழுக்காடு என்று கலந்தால் தண்ணீர் வராது. அப்ப இயற்கையின் விதி சரியாக ஹைட்ரஜன் 2 விழுக்காடும் ஆக்சிஜன் 1 விழுக்காடுமாக கலந்து இந்த நீரை உருவாக்கியிருக்கு. அதான் H2O. அது இயற்கையின் அரிய கொடையாக இந்த வேதிப்பொருள் இருக்கு. இதுல என்னன்னா, உலக உயிர்களின் வேர் என்று இந்த நவீன சூழியல் உலகம் அதை சொல்லுது. இப்ப நீர் இல்லாம உலகில் ஒன்றுமே கிடையாது. நீர் இல்லாம உலகில் ஒன்றுமே கிடையாது. மனித உடலில் 70 விழுக்காடு நீர். இந்த நீர் தான் இந்த உலகத்தை உயிருள்ள உலகமாக மாற்றுகிறது. நிலம், தீ, நீர், வழி, விசும்பு இவை 5ம் கலந்த மயக்கம்தான் இந்த உலகம், பூமி என்று, இந்த உலகம் என்று நம்மளுடைய மூதாதை தொல்காப்பியர் பாடி வைக்கிறார். இந்த 5ல் அவங்க 5 பூதம் என்கிறார்கள். நாம் 50 ஆற்றல் என்று தமிழ்ல சொல்றோம். இந்த 5ல் மிக முதன்மையானது இந்த நீராக இருக்கிறது. இந்த நீரில் தான் இந்த ஒரு செல் உயிரினமான அமீபா தோன்றுது. அந்த முதலாக இந்த உலகில் தோன்றிய உயிரினம் நீரில் இருந்துதான். எனவேதான் நீரின்றி அமையாத உலகு என்று நமது மூதாதை இந்த கருத்தை வலியுறுத்துகிறார். நீங்க நல்லா கவனிச்சுக்கணும். இப்ப இந்த மனிதன் மட்டும் அல்ல, உலகில் எந்த உயிரும் இந்த 50 ஆற்றல், நீர், நிலம், நீர், காற்று, உங்களுக்கு தெரியும், இந்த தீ, ஆகாயம், இது இல்லாம எந்த உயிரும் இல்லை. இப்ப நம்முடைய இதில், நம்முடைய பழக்கத்தில் எரிக்கிறது, எரியூட்டுவது நம்முடைய பழக்கம் இல்லை. நமக்கு உயிர் போகிற போது நீர் முதல்ல வெளியேறிடுது. அப்ப நீர் போனோன்னா உடம்பு குளிர்ந்துடும், காற்று போயிடுது, வெப்பம் தணிஞ்சிருது, உடம்புல நெருப்பு போயிடுது. எல்லாம் போன பிறகு கடைசியாக என்ன இருக்கு? மண், நிலம். அதனால பூமியில தோண்டி நிலத்துல போட்டு
புதைச்சிறது தான் தமிழர் மரபு. இப்போ இந்த ஐம்பெரும் ஆற்றல் இல்லாத மனித உயிர்கள் அல்ல உலகில் எவ்வுயிரும் இல்லை என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பிதங்கைகள் அறிந்து கொள்ள வேண்டும். அதில் தான் தண்ணீர் இல்லாமல் உலகில் எந்த உயிரும் இல்லை. தண்ணீருக்கென்று தனித்த உயிர் இல்லை. ஆனால் தண்ணீருக்குள்ளே பல லட்சக்கணக்கான உயிர்கள் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளணும். அந்த தண்ணீர் இல்லாமல் உலகில் எந்த உயிரும் இல்லை. உலக உயிர்களை தண்ணீரிலிருந்து நீங்கள் பிரிக்க முடியாது. எப்படி? இந்த 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 இருக்குல்ல, இந்த இயக்கி தண்ணீர் இல்லாமல் கண்டுபிடிக்கல. இந்த ஒளிபெருக்கி தண்ணீர் இல்லாமல் இல்லை. இந்த கட்டடம் தண்ணீர் இல்லாமல் கட்ட முடியாது. கல்லணை கட்டியிருக்கான் பாட்டேன், தண்ணீர் இல்லாமல் கட்ட முடியாது. எது ஒன்றும் தண்ணீர் இல்லாமல் இல்லை. கடைசியாக இந்த சாராயம் குடிக்கிறான்ல, சாராயம் கூட தண்ணீர் இல்லாமல் இல்லை. எல்லாமே தண்ணி தான், எல்லாமே. அதனால்தான் தண்ணீர் இல்லாமல் ஒன்றும் இல்லை. அதை என் அன்பு சொந்தங்கள், என் அருமை உடன் பிறந்தார்கள் கற்றுக்கொள்ளணும். உயிர் உருவாவதற்கும் உயிர் வாழ்வதற்கும் அழிவதற்கும் நீர்தான் காரணமா இருக்கு. எனவே உலக உயிர்களின் ஆதாரமாக, அடிப்படை வாழ்வாதாரமாக நீர் இருக்கிறது. உடலிலே இருக்கிற வெப்பநிலையை சமப்படுத்துவதற்கும் ஊட்டச்சத்துக்களை கடத்துவதற்குமான உயிர்காரணியாக இந்த நீர் இருக்கிறது என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பிதங்கைகள் புரிந்து கொள்ள வேண்டும். வேளாண்மை செய்வதற்கும் தொழிற்சாலைகளை நிறுவி வளர்ப்பதற்கும் எல்லாவற்றுக்கும் நீர் முதன்மையான காரணியாக இருப்பதால் தான் நீரின்றி அமையாது உலகு எனின் யார் யாருக்கும் வானின்றி அமையாது ஒழுக்கு என்ற ஆகச்சிறந்த மறைமொழியை நம்முடைய மூதாதை வள்ளுவ பெருமகனார் நமக்கு பகுத்து வகுத்து தந்திருக்கிறார் என்பதை என்னிலும் இளைய என் தம்பிதங்கைகள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போது உலகிலே 800 கோடி மக்கள் தொகை உலகெங்கும் பரவி வாழ்கிறார். இந்த 800 கோடி மக்களில் 100 கோடி மக்களுக்குத்தான் தண்ணீர் இருக்கிறது. இது நம்முடைய அறிவியலின் பேரடையாளமாக இருக்கிற ஐயா அப்துல் கலாம் அவர்கள் 100 கோடி மக்களுக்குத்தான் தண்ணீர் இருக்கிறது. அப்ப மீதி 700 கோடி மக்களினுடைய நிலை என்ன? 70 விழுக்காடு நீர் இருந்தும் 2 விழுக்காடு தான் குடிநீர் இருக்கிறது. அப்ப இந்த 2 விழுக்காட்டு குடிநீரை 10 விழுக்காடு 20 விழுக்காடாக உயர்த்துவது எப்படி என்று சிந்திக்காது, அதை விற்றால் நன்றாக சம்பாதிக்க முடியும் என்று சிந்தித்த மூளைதான் உலக உயிர்களுக்கு செய்த பெருந்துரோக சிந்தனை. அது எப்படா பெருக்கிறதுன்னு எந்த தலைவனும் யோசிக்கல. வித்தா நல்லா சம்பாதிக்கலாம். ஏன்? தண்ணீர் தவிர்க்க முடியாத உயிர் தேவை. கல்வி எப்படி, மருத்துவம் எப்படி, மின்சாரம் எப்படி, அதை விட தண்ணீர். குளிக்காமல் ஒரு வாரம் இருக்க முடியும், தண்ணீர் குடிக்காமல் எவ்வளவு நாள் இருக்க முடியும். அதனால் உயிராகாரமாக உயிர் தேவையாக இருக்கிற நீரை சந்தையாக்கினால் தவிர்க்க முடியாத சந்தை, செல்வத்தை குவிக்கலாம், வருவாயை பெருக்கலாம் என்று இந்த வியாபாரிகளின் மூளை சிந்தித்தது. ஏன் இந்த தண்ணீர் எப்படி விற்பனை பண்டமாச்சு? ஏன்னா உலகம் வர்த்தக மயமாகிவிட்டது. அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பிதங்கைகளே, நமக்கு தண்ணீர் உயிர் தேவை. அதை விநியோகிப்பது, மக்களுக்கு தரமான தூய குடிநீரை கொடுப்பது அரசின் கடமை. இது சேவை. அறிவை வளர்க்கும் கல்வி மானுட உரிமை, அதை கொடுக்க வேண்டியது அரசின் கடமை. அது ஒரு சேவை. மருத்துவம் ஒரு மகத்தான சேவை, அது என் மக்களுக்கு தேவை, அதை கொடுக்க வேண்டியது அரசின் கடமை. அது நம்ம பார்வையில், நம்மளை பொறுத்தவரை அது ஒரு சேவை. சாலை போடுதல், பராமரித்தல், மின் உற்பத்தி, விநியோகம், இதெல்லாம் ஒரு சேவை நமக்கு. ஆனால் இந்த உலக வர்த்தக அமைப்பு, வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன், WTO என்கிற இந்த வர்த்தக அமைப்பு என்றால் நம்ம ஊர்ல வணிக பெருமக்கள் வியாபாரிகள் சங்கம் வைத்திருப்பது போல உலக பெரும் வியாபாரிகளின் சங்கம், பேரமைப்பு வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன், உலக வர்த்தக அமைப்பு.
அவர்களின் கொள்கை முடிவு நீர் விநியோகமோ, கல்வியோ, மருத்துவமோ, சாலை ஓடுதல் பராமரித்தலோ, மின் உற்பத்தி விநியோகமோ, போக்குவரத்து நடத்தலோ அரசின் வேலை அல்ல. ஏனென்றால் அது சேவை அல்ல, தொழில். அவனுக்கு தொழில். தொழில் செய்வது அரசின் வேலை அல்ல. அப்ப என்ன செய்யணும்? அதை தனியார் முதலாளிகளுக்கு கொடுத்து விட்டு நீங்கள் கையெழுத்தை போட்டுவிட்டு கமிஷனை வாங்கி கொண்டு பேசாமல் இருக்க வேண்டும். புரியுதா? அதனால் தான் நாம் சொல்லுகிறோம், இவர்கள் பிரதமர்கள் அல்ல, இவர்கள் முதலமைச்சர் அல்ல, புரோக்கர் பாய்ஸ் என்று சொல்வதற்கு காரணம் இதுதான். இங்க பாரு, உனக்கு தெரியும் பாரு. இப்ப நீர் மிகப்பெரிய சந்தையாயிருச்சு. சந்தையானதுனால என்ன ஆயிருது? என்ன ஆயிருது? இந்த படத்தில் நீங்கள் பார்க்கிறவர் கன்னியா நாட்டை சேர்ந்த சூழியலின் தாய் வங்காரிம்மா தாய். இவன் என்ன சொல்றான் நமக்கு? வரலாறு நடிகளும் போர் என்பது வள வேட்டைக்காகத்தான் நடந்திருக்குதுங்கிறான். இன்று நேரத்தில் பன்னெடுங்காலமாக வள வேட்டைக்காகவே நாடு பிடிக்கவும் எல்லை விரிவாக்கவும் இவர்கள் போர் செய்தார்கள். அவர் சொல்லியிருக்க விளங்குதுன்னு நினைக்கிறேன். அந்த அடிப்படையில் அடுத்து பிரிட்டிஷ் உளவாளியினுடைய வாக்குமூலம் என்கிற அந்த ஆலிவர் கெம்பர் அவன் என்ன சொல்றான் பாருங்க. அம்மா வங்காரி மாத்தாய், ஆலிவர் கெம்பர் பிரிட்டிஷ் உளவாளியின் ஒப்புதல் வாக்குமூலம் பாருங்க. 3ஆம் உலக நாடுகளை சிதைக்க உளவாளிகள் நடத்திய சதி குறித்த ஆவணம். ஆலிவர் கெம்பர் இவன் என்ன சொல்றான்னு தெரியுமா? இது சின்ன புத்தகம் தான், நீங்க படிச்சீங்கன்னா தெரியும். எதுக்கு இந்த புத்தகத்தை போடுறேன்னா தேடி படிப்பீங்கன்னு தான். இவன் என்ன சொல்றான்? நாங்கள் வந்ததெல்லாம் நாடு பிடிக்க அல்ல, வள வேட்டைக்காகத்தான் வந்தோம்ங்கிறான். எந்த நாட்டுக்குள்ள போனாலும் அந்த நாட்டுக்குள்ள இருந்து வளத்தை வேட்டையாடத்தான் நாங்கள் வந்தோம். அப்ப வள வேட்டைக்காகத்தான் உலகெங்கிலும் போர் நடக்கிறது. அப்படி பார்த்தால் இனி வருங்காலங்களில் 3ஆம் உலக போர், நல்லா கவனிங்க, இது நம்முடைய கவி பேரரசு வைரமுத்து அவர்கள் 3ஆம் உலக போர் என்ற புத்தகத்தில் இருக்கார். இது எதுக்கு போடுறேன்னா நீங்க வாங்கி படிக்கணும். இதற்கு முன்னாடி வளம் என்பது பெட்ரோல், டீசல், தங்கம், இப்படி இருந்ததெல்லாம் வளமாக கருதப்பட்டது. அப்படித்தான் ஈரான் ஈராக்கு மேலே, சிரியா மேலே, லிபியா மேலே, எல்லா நாடுகள் மேலையும் வள வேட்டைக்கு எண்ணெய் வளத்துக்காக போர் தொடுக்கப்பட்டது. ஆனால் இதில் எந்த வளமும் இல்லாமல் வாழ்ந்து விட முடியும், நீர் இல்லாமல் வாழ முடியாது. ஆக இந்த வளங்களில் எல்லாம் மேலான வளம் நீர். அதனால் தான் 3ஆம் உலக போர் ஒன்று வந்தால் அது தண்ணீருக்காகத்தான் இருக்கும். அதிலே நீ முழுக்க படிக்க வேண்டியதில்லை. 300 இளைவர் எழுதியிருக்கிறார். ஆதியில் காடுகளில் நாம் வேட்டையாடி உண்ட போது விலங்குகளை வேட்டையாடி உண்டோம். ஒருவேளை விலங்குகள் கிடைக்கவில்லை என்றால் மனிதனையே உண்டோம். இறந்த பிணத்தை வைத்துவிட்டு ஓட்டப்பந்தயம் வைத்து பந்தயத்தில் முதலில் வந்தவனே பிணத்தில் பெரும்பங்கு தின்றான் என்று எழுதியிருக்கல. அன்றைக்கு ஆதியில் காடுகளில் வாழ்கிற போது நரமாமிசம் மனிதனை தின்றோம். ஆனால் அந்த நிலை இன்றும் வராது என்று சொல்வதற்கு இல்லை. ஏன்? போக்கு அப்படி இருக்கிறது. நீரெல்லாம் இல்லை என்றால் நிலம் வறண்டு விடும், வேளாண்மை உணவுப் பொருள் உற்பத்தி நின்றுவிடும், பசி எல்லாவற்றையும் கொன்றுவிடும், வென்றுவிடும், கடைசியாக மனிதனை தின்றுவிடும் நிலை உருவாகும். அதுதான் இந்த புத்தகத்தை முழுக்க படிக்க வேண்டியதில்லை, முன்னுரையிலேயே குறிப்பிட்டிருப்பார், படியுங்க. அதே போல ஆலிவர் கெம்பரும் முதல்ல சொல்லிட்டான், நாங்க இதுக்கு தான் வந்தோம். இதை அமெரிக்க பொருளாதார அடியாளின் வாக்குமூலம் எழுதிய ஜான் மெர்க்கினும் சொல்லுகிறான். வள வேட்டை தான் எங்களுடைய குறி. அதனால் கண் முன்னே உங்கள் வளங்கள் களவு போவதை பார்த்து கொண்டிருக்க நீங்கள் சபிக்கப்பட்டு விட்டீர்கள் என்று எழுதுகிறார். உன் மழை போகும், உன் மணல் போகும், உன் நிலத்தின் வளம் மீத்தேன் ஈத்தேன் என்று உன் தாயின் ஈரக்குலை இதயம் அறுக்கப்படும். நிலக்கரி அது இது என்று சிறுநீரகமும் நுரையீரலும் அறுக்கப்படும்.
உன்னால் தெரியும், ஆனால் தடுக்க முடியாது. காரணம், நீ சபிக்கப்பட்டு விட்டாய் என்கிறார். அப்ப மூன்றாம் உலக போர் தண்ணீருக்கானது. பொறுமையா பார்த்துக்கிட்டே வா. பாரு, தண்ணீருக்கு தான் போர். இந்த பெட்ரோல், டீசல், தங்கம் இது எதுவில்லாமலும் வாழ்ந்து விட முடியும், வாழ்ந்து விட முடியும். முன்னால் ஆனால் நீர் இல்லாமல் வாழ முடியாது. அதனால தான் சொல்றான், இவர் இன்னும் பாரு, நீருக்காகத்தான், நீர் வளத்துக்காகத்தான் இனி எதிர்காலத்தில் போர். இங்கே அல்ல கவனி, ஒவ்வொன்னே சொல்றேன் பாரு, பார்த்துக்கிட்டே வா. இப்போ நீர் பொருளாதாரம், இதை நல்லா கவனிச்சுக்க. இந்த நீர் பொருளாதாரம் அதில் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, இங்கிலாந்து பொருளாதார மேதை இந்த ஜான் ஆண்டனி ஆலன்கிறவன், இந்த நீர், இவன் தான் இந்த ஜான் ஆண்டனி ஆலன். இவன் என்ன சொல்கிறான்னா, இந்த ஆசிய நாடுகள் இருக்குல்ல, நம்ம இந்தியா, இந்த நாடுகள் இதெல்லாம் தான் தங்கத்தை, பணத்தை வைத்து பொருளாதாரத்தை மதிப்பிடுது. எந்த நாடு அதிக தங்கம் வைத்திருக்கிறதோ அந்த நாடு பணக்கார நாடு என்று கணக்கிடுது. ஆனால் ஐரோப்பிய நாடுகள் நீரை வைத்து, எந்த நாடு நீரை அதிகமாக வைத்திருக்கிறதோ அந்த நாடுதான் உலகத்திலே பொருளாதாரத்தில் மேம்பட்ட நாடு என்று அவன் சொல்றான். அப்ப ஐரோப்பிய நாடுகள் எல்லாம் நீர் பொருளாதாரத்திற்கு வந்துச்சுங்கிறான். அதுக்கு சான்று சொல்றான் இந்த பிரான்ஸ். இது யாரு? பிரான்ஸ். இந்த பிரான்ஸ் நாடு உலகத்திலே அதிகமாக ஆரஞ்சு பழத்தை ஏற்றுமதி செய்கிற நாடு இந்த பிரான்ஸ் தான். இந்த பாரு, இந்த படத்தை பாரு, உள்ள இந்த கையில ஒரு ஆரஞ்சு பழத்தை வச்சுக்கிட்டு பார்க்குறான். இந்த ஆரஞ்சு பழத்தை புளிஞ்சினா எவ்வளவு தண்ணி வரும்னு நினைக்கிறேன்? அரை கோவலை வரும். ஆனால் இது விளைஞ்சு கைக்கு வர 50 லிட்டர் தண்ணீரை குடிக்குது. அப்ப யோசிக்கிறான், என்ன யோசிக்கிறான்? ஆரஞ்சு பழம் விளைய வைக்கிறத நிப்பாட்டு. ஏன்? நிலத்தின் வளம் முழுக்க போகிறது, கண்ணுக்கு தெரியாமல் களவு போகிறது. இதைத்தான் மறை நீர், வெர்ச்சுவல் வாட்ரு என்று சொல்கிறார்கள். அதை நம்முடைய ஐயா நக்கீரன் அவர்கள் மறைநீர் என்றும் நீரெழுத்தென்றும் எழுதியிருக்கிறார். அந்த புத்தகங்களை என்னுடைய தம்பி தங்கைகள் வாங்கி படிக்கணும். பாருங்க, இந்த ஆரஞ்சு பழத்தை அவன் நிறுத்துறான்ட்டான். சீனா என்ன செய்யுது? பன்னிக்கறியை விரும்பி சாப்பிடுது. அந்த நாட்டில் விருப்ப உணவு அந்த மக்களுக்கு. இந்த ஒரு கிலோ பன்றி கறி இறைச்சி சாப்பாட்டு மேசைக்கு வர பாரு, பயந்துருவே பாரு. 1 கிலோ பன்றிக்கறி சாப்பாட்டுங்க 6000 லிட்டர் தேவைப்படுது. 1 கிலோ மேசையில் வந்து இப்படி வைக்க 6000 லிட்டர் தண்ணீர் தேவைப்படுது. எப்படி 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 இருக்கு பாரு. அவன் என்ன பண்றான்? பன்றி கறியை வளர்க்குறது, திங்கிறத நிப்பாட்ட வேணா, வளர்க்குறத நிப்பாட்டுறான்றான். அப்ப என்ன செய்யலாம்? நமக்கு பன்றி கறிக்கு இறக்குமதி செஞ்சுக்கிடுவோம். எந்த நாடு எப்படியோ போகட்டும், என் நாட்டு நீர்வளத்தை காப்பாற்ற நினைக்கிறான். ஏன்? அவன் நான் முதல்ல சொன்ன மாதிரி நல்லா ஆத்தலுக்கு பண்ணுங்க பிறந்தவன். இப்ப என்ன பண்றான் பாரு, உலகம் இந்த நாடுகள் பூரா நீர் பொருளாதார கொள்கைக்கு வந்துடுச்சு. அதனால இங்க பாரு, இந்த பாரு, இப்ப அமெரிக்காவை எடுத்துக்கிட்டியா, இவர் உலகத்துல எல்லா நாட்டுக்கும் ராணுவத்தை விற்பாரு, ராக்கெட்டை விற்பாரு, துப்பாக்கி விற்பாரு, பீரங்கி விற்பாரு, எல்லாம் விற்பாரு. ஆனால் சட்டி பணியன் நம்மகிட்ட இருந்து வாங்குவார். இந்த பாரு, இங்க பாரு, திருப்பூர்ல இருந்தா சட்டி பணியை கொண்டு வரப்பல. ராக்கெட்டு விற்பாரு, அதுக்கு உதிரிப்பாங்கெல்லாம் விற்பாரு எஜமா. ஆனா ஜட்டி பணியன நம்ம ஊர்ல இருந்து கொண்டு வரப்பல. காரணங்கள் 2500 லிட்டர் தேவைப்படுதுடா ஒரு ஜட்டி. தாய் ஒரு ஜட்டிக்குடா பாத்துக்க சாமி, பாத்துக்க. இந்த முட்டை இருக்கிறடா, இந்த வர முட்டை ஒரு நாள்ல 3 கோடி முட்டைகளை உற்பத்தி செய்யறோம்டா. நம்ம அளவு கோச்சுக்குருவாங்க, என்ன இவர் வந்து மூடிடுவார்.
மூடலை. நான் நாட்டுக்கோழி என் ஆளுக்கு இருந்து பாருங்க, என் நாட்டுக்கோழிக்கிடா ஒன்று வேணாம்டா. நான் ஏதோ சிந்தரை சிதறதை போட்டு சாப்பிட்டு வச்சு கஞ்சியை போட்டேன்னா குப்பைமேட்டில் குஞ்சியை கூட்டிகிட்டு போய் கிளறி அவன் பாட்டு சாப்பிட்டு அவனே முட்டையிட்டு அவனே பிடிச்சிட்டு போயிடுவான்டா. இந்த பயவுளை அதை வளர்க்காம நாட்டுக்கோழி முட்டைக்கு நாக்க தொங்க போட்டு அலையுதுங்க. அவன் தேநீரில் காஃபியில் போட்டு முக்கி இந்த முட்டையை நாட்டு முட்டைன்னு விற்றுட்டு போயிட்டு இருக்கான். இப்படி ஒரு பாவங்கட்ட பிள்ளைகள் பாரு டே பாரு பாரு. 70 லட்சம் முட்டைகளை தினசரி வளைகுடா நாடுகள், ஆப்பிரிக்கா மற்றும் நாடுகளுக்கு நம்ம ஏற்றுமதி செய்கிறோம். ஒரு முட்டை 196 லிட்டர். அடே பாரா, 196 லிட்டர் குடிக்குதுடா. டே ஒரே ஒரு முட்டை இப்படி எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்க, டே இவ்வளவு தாண்டா இருக்குது. 196 லிட்டர் குடிக்குதுடா. நீ காபி குடிக்கிறாய் 150 லிட்டர் குடிக்குதுடா. இந்த பாரா, இந்த கோவலையில் இருக்கிறது எவ்வளவுடா தண்ணி இருக்கும்? 150 லிட்டர் குடிச்சிட்டு இந்த கோவலைக்கு வருதுடா இவ்வளவு. புரிஞ்சுன்னா நீ ஏதாவது ஒரு முடிவுக்கு வா. இப்போ என்னதானே செய்ய சொல்ற அப்படின்னு இரா நான் சொல்றேன். ஒரு கோப்பையில் 150 லிட்டர் மறை நீர். நம்ம தங்கச்சி ருசிச்சு தான் குடிக்கிறா. இந்த பன்னாட்டு நிறுவனங்கள் ஆண்டு கணக்கில், நீ நல்லா கவனிச்சுக்கணும். இப்போ உனக்கு சொல்றேன் பாரு அண்ணன். இந்த சென்னையில் கொரியன் முதலாளி கொண்டாயின்னு ஒரு தனியார் முதலாளி ஒரு கொண்டாய் அப்படின்னு ஒரு கார் நிறுவனம் வச்சிருக்காப்ல. ஒரு கேள்வி அண்ணன் உண்ட கேட்குறேன். இந்த கொண்டாய் முதலாளிக்கு தமிழ்நாட்டு இளைஞர்கள், இந்திய நாட்டு இளைஞர்களுக்கு வேலை கொடுக்கணும்னு என்ன வேளாங்கண்ணி மாதாட்ட, இல்லை எங்கள் ஊர் எங்கள் கோயில் எங்கள் குலதெய்வம் காளியாத்தாட்ட, இல்லை ஏதாவது சிவன் முருகனுக்கு எது வேண்டி நேர்த்தி கடனா? ஒன்றும் இல்லை. அப்போ எதுக்கு வரான்? அவன் நிலத்தில் அவன் வளத்தை பாதுகாத்து என் நிலத்தில் இருக்கிற நீரை வேட்டையாட வரான். இங்க வளர்ச்சி என்று கட்டமைக்கப்படுகிறது, வேலை வாய்ப்பு என்று காதிலே தேன் ஊற்றப்படுகிறது. ஒரு டன் எடையுள்ள கார் தயாரிக்க 4 லட்சம் லிட்டர் தண்ணீர். பாரு, நான் சொல்றேன் எத்தனை லட்சம் கார்கள் ஏற்றுமதி செய்யப்படுதுன்னு பாரு. இங்கே நிலத்தடி நீரை எவ்வளவு வேணாலும் நீங்கள் உறிஞ்சு கொள்ளலாம் என்று ஒப்பந்தம். உற்பத்தியிலே அரை மணி நேரம் 1 மணி நேரம் மின்சாரம் தடைபட்டால் ஏற்படுகிற இழப்பை மத்திய மாநில அரசுகள் ஈடுகட்டும் புரிந்துணர்வு ஒப்பந்தம். பிறகு உற்பத்தி செய்த பொருளை விரைந்து எடுத்து செல்ல 8 வழி 4 வழி சாலைகள். பிறகு மனித உழைப்பு இங்கே மலிவாக கிடைக்கிறது. இதே நிறுவனம் கொரியாவிலே இருந்தால் அங்கு என் பிள்ளைகள் போனார் 2 லட்சம் ரூபாய் சம்பளம் கொடுக்கணும். இங்கே இருந்தால் 50,000 கொடுத்தால் போதும். அப்ப மனித உழைப்பு மலிவாக கிடைக்கிறது. உழைப்பை சுரண்டி சுரண்டி உற்பத்தியை பெருக்கி லாபத்தை பல ஆயிரம் கோடிகளில் கொண்டு போக முடிகிறது. ஆனால் இவர்கள் சொல்லுகிற அடிப்படை கட்டமைப்பு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்பது சாலை போடுதல், விண்ணூர்தி நிலையம் கட்டுதல், துறைமுகங்கள் கட்டுதெல்லாம் உனக்கும் எனக்கும் அல்ல, உள்நாட்டு வெளிநாட்டு பெரும் முதலாளிகளின் வள வேட்டைக்கு என்பதை அறிவார்ந்த என் தம்பி தங்கைகள் புரிந்து கொள்ள வேண்டும். இதை நல்லா ஆழ்ந்து பாரு. எத்தனை லட்சம் காரு பார்த்துக்கிட்டே வா. இங்க மனித உழைப்பு மலிவா இருக்கு. ஏன்னா படிச்சுட்டு பல ஆயிரம் பேர் வேலை இல்லாமல் இருக்கு. இப்போ இதெல்லாம் என்ன? அதுக்குள்ள இருக்கிறதெல்லாம் யாரு? கார் தான், மகிழுந்து. இவர் எந்த வேகமா போய் துறைமுகத்துக்கு போறதுக்காக தான் இந்த சாலை. நீ உனக்கு எனக்கும் போடப்பட்டு நினைச்சின்னு வச்சுக்க, நான் ஒன்றும் பண்ண முடியாது உன்னைய. இவன் வந்துடா இங்க வர்றா. ஆலிவர் கம்பர் சொல்றான், அவன் ஜான் பெர்கின் சொல்றான், உங்கள் நாட்டு தலைவர்களுக்கு நாங்கள் கடன் கொடுப்போம், கடன் கொடுத்து கையெழுத்து போட வைப்போம், பிறகு அவர்கள் எங்களுக்காக வேலை செய்பவர்களாக மாறுவார்கள். உங்கள் நாட்டிலே சாலை போடுதல், துறைமுகம் கட்டுதல், பேருந்து நிலையம் கட்டுதல், வானூர்தி நிலையம் கட்டுதல், இது போன்ற வேலைகளை செய்து தங்கள் இருப்பை தக்க வைத்துக் கொள்வார்கள். இப்போ எதுக்கு 5000 ஏக்கர்ல ஏர்போர்ட்டு?
திருச்சியில் இருக்கும்போது எதுக்கு 2000 ஏக்கர்ல ஏர்போர்ட்டு, தூத்துக்குடியில் இருக்கிறதுல அதை எதுக்கு பெருசாக ஏர்போர்ட்டு சரி, ஃப்ளைட்டு ஓட்டுறவன் யாரு? உங்கள் ஒப்பனா எங்கப்பனா எவன்? இண்டிகோங்கிறவன் உங்கள் ஒப்பேன், அவன் எவன் தெரியாது. ஒரே ஒரு முதலாளி நாடங்களும் ஓட்டி சம்பாதிக்க 5000 ஏக்கர்ல ஏர்போர்ட். இங்கதான்டா கரிகாலன் பேரன், கரிகாலன் மகன், பிரபாகரன் மகன் சொல்றேன். 5000 ஏக்கரில் ஏர்போர்ட் அல்ல, ஏர்பூட்டி உழ வேண்டும் என்று சொல்றேன். விளங்கிருச்சா? இப்ப நல்லா கவனி. இவன் கடல் மாலா, சாகர் மாலா என்று ஒரு திட்டத்தை கொண்டு வர்றான். இவனுடைய நோக்கம் என்னன்னா, தரை போக்குவரத்து, விண்ணூர்தி போக்குவரத்து, தொடர் வண்டி போக்குவரத்து எல்லாத்தையும் கொண்டு போய் கப்பல் போக்குவரத்துல இணைக்கணும்டா. அதுக்கு தான் கொச்சின்ல இருக்கும்போது விளிங்கத்தில் ஒரு துறைமுகம், ஏற்கனவே தூத்துக்குடி, சென்னையில் தாத்தா பேரில், பாட்டை வாவுசி பேரில், காமராஜ் பேரில் இருக்கும்போதே 6111 ஏக்கரில், அதானி கட்டுகிற 6111 ஏக்கரில் காட்டுப்பள்ளி துறைமுகம். எதற்கு? ஏற்றுமதி இறக்குமதி செய்ய சொல்லுவான்டா. எதை ஏற்றுமதி செய்வாய், எதை இறக்குமதி செய்வாய்? பதில் இருக்காது. வெளிநாட்டு உள்நாட்டு பெரும் முதலாளிகள் உற்பத்தி செய்கிற இந்த பொருளை ஏற்றுமதி செய்வாய். என் நிலத்தின் வளத்தை சுரண்டி ஏற்றுமதி செய்வாய். எதை இறக்குமதி செய்வாய்? வெங்காயம், பருப்பை. பாரா பாரா என்ன நடக்கும் பாரா. இந்த முதலாளிகளை யாராவது வர்றாங்கடா ஒப்பந்தத்தில், நீ நிலத்தடி நீரை உறிஞ்சாத, நீ ஏரி குளங்களை வெட்டி கடல் நீரை சுத்திகரிச்சு அதை வச்சு நீ கார் தயாரிச்சுக்க என்று சொல்லுவானா? சொல்ல மாட்டான். 4 லட்சம் லிட்டரா ஒரு கார் தயாரிக்க 20,000 பேருக்கான குடிநீரா. இந்த பாரா எத்தனை லட்சம் கார் தயாரிக்கிறான் பாரா. இந்த காரை ஏற்றுமதி செய்த இந்த காவாலி பயல்கள் வெங்காயத்தை ஈஜிப்துல இருந்து இறக்குமதி செய்யறான்டா. காரை ஏற்றுமதி செஞ்சுட்டு வெங்காயத்தை இறக்குமதி செய்த நாடு அது எகிப்து. எது? பாலைவன நாடு. ஒரு பாலைவன நாட்டில் இருந்து தன் நாட்டு குடிகளுக்கு வெங்காயத்தை இறக்குமதி செய்த வெங்காயங்கள் நம்முடைய ஆட்சியாளர்கள். இவ்வளவு பெரிய நிலம், இவ்வளவு பெரிய வளம், இவ்வளவு பெரிய நீர்வளம், இவளுடைய மனித ஆற்றல், இவளை வைத்துக் கொண்ட அற்ப வெங்காயத்தை கூட தன் நாட்டு குடிகளுக்கு விளைய வைத்து தர முடியாத வெங்காயங்கள் இந்த நாட்டை ஆளுகிறார்கள். நல்லா பாரு. அப்புறம் பருப்பு. தீபாவளி நேரத்தில் வடை சுட வேற ஊர்ல இறக்குமதி கொண்டாடுவான். வெங்காயம் பருப்பு கூட விளைவிக்க முடியாது. இவன் என்ன பண்ணலாம்? இப்ப பிரபாகர மகன், கரிகாலன் பேரன், காரை இறக்குமதி செய்டா, சோரை ஏற்றுமதி செய்டா. இப்ப கார் வேணுமாடா, இறக்குமதி செய்யும்டா. சோறு வேணுமாடா, என்கிட்ட வாடா. ஏன்னா என் சோழ நாடு சோறு உடைத்துடா, வாடா இங்க. கரிகாலன் பேரன் பிரபாகரன் பிள்ளை உலகத்திற்கு சோரை ஏற்றுமதி செய்தான்டா. இங்க வந்து இந்த நீரை உறிஞ்சி விற்கிறவன் ரத்தத்தை உறிஞ்சி பெறுவான். நீ நினைக்கிற இங்க ரத்தம் வந்த பிறகு நீர் விற்பனைக்கு அல்ல, தடை. அது எந்த கொம்பனா இருந்தாலும் தம்பி அங்கிட்டு போ, தம்பி அங்கிட்டு போ. பாத்தீங்களா தமிழ்நாடு இந்தியாவுக்குள்ளதான் இருக்கிறதா கேட்பான். நான் தமிழ்நாடு இந்தியாவுக்குள்ளதான் இருந்ததா? டேய் எங்ககிட்டயா திரும்ப திரும்ப சொல்றேன். உலகத்தாருக்கு, இந்த நாட்டில் இருக்கிற மிகப்பெரிய தலைவர் பெருமக்களுக்கு, எங்களை விமர்சிக்கிற எல்லாருக்கும் சொல்றேன், எங்கள் முன்னவர்கள் ஏந்திய ஆயுதங்களுக்கு எதிரான வலிமைமிக்க ஆயுதங்களை உங்களுக்கு ஏந்த முடிந்தது. எங்கள் வீர பெரும்பாட்டன்கள் தீரன், புலித்தேவன், மருதுபாண்டி, அழகுமுத்துக்கோன், சுந்தரலிங்கம், பண்டாரவன்னியன், பெரும்பெடுகு, எங்கள் பாட்டியார் வேலுநாச்சி அதற்கு எதிராக வலிமைமிக்க ஆயுதத்தை நீங்கள் ஏந்தி இருக்கலாம், வீழ்த்தி இருக்கலாம். எங்கள் உயிர் தலைவன் பிரபாகரனுக்கு எதிராக நீங்கள் ஏந்தி பிடிக்க வலிமைமிக்க ஆயுதங்கள் இருந்திருக்கலாம். ஆனால் அவன் மகன் சீமானும் அவன் தம்பி தங்கைகளும் தூக்கி நிற்கிற அறிவாயுதத்திற்கு எதிராக
இந்த நிலத்தில் இல்லை, உலகத்தில் எந்த நாட்டிலும் எங்களுக்கு இணையாக வலிமையான ஆயுதத்தை ஏந்தி நிற்க எவனும் இல்லை. இதுவரை பிறக்கமில்லை, பிறக்க போவதும் இல்லை. தர்க்கத்திலே நாங்கள் எடுத்து வைக்கிற கருத்தியலிலே மோதி வெல்ற கட்சியை களைச்சு விட்டு போறோம்டா. வாடா பாப்போம். பொய் சொல்றாரு, கதை விடுறாரு, அப்படிலாம் சொல்ல போட்டு காட்டுறேன் நாயே. பாரு, நீ ஒருவே தப்பிக்க முடியாது. இந்த திராவிட திருட்டு பயலுக கதை விடுவான், எனக்கு வரலாறும்பா. நான் வரலாற சொல்வேன், பொய் சொல்றாரு கதை விடுறாரும்பா. இந்த நாய் கற்பிக்கிறான், கரிகாலன் திராவிட மன்னன் கல்லணை கட்டினான், ராஜராஜன் தமிழ் மன்னன் ஆரிய அடிமை. இங்க வாடா வாடங்க, இன்னொரு தடவை சொல்லு. இவர் திராவிட மன்னரம் கல்லணை கட்டினாராம், பெருமையா இருக்கும். அவர் தமிழ் மன்னரம் ஆரிய அடிமையா. பைத்தியக்காரன், நானும் 15 வருஷமா நம்பி தெரிஞ்சுடா. என்னங்கய்யா, அன்பு தென்னரசு மட்டும் நல்லா சிரிப்பாப்ல. ஏனுகளே எனக்கு முன்னாடி நின்றுக்கிட்டு இருந்தாப்ல. என் பங்குக்கு பல பேர் வாழ்க்கை கெடுத்தேன். இப்போ அவன் தரான்ல ஒன்று. இது என்ன செய்யறது? இப்போ இரு இன்னும் முக்கியமான இதுக்கே போகல, இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கான். இப்போ தமிழ்நாடு, நீ என்ன நினைக்கிற? நமக்கு அதை தண்ணி இல்லைன்னு நினைக்கிற. அது இல்லை. நமக்கு வந்துடா ஒரு ஆண்டுக்கு 980 மில்லிமீட்டர் மழை பெய்யுது. 2 பருவங்களில் மழை, ஒன்று தென்மேற்கு பருவம், ஒன்று வடகிழக்கு. இந்த 2 பருவ மழைகளையும் நமக்கு 950 மில்லிமீட்டர் மழை பெய்யுது. குறைஞ்சது டிஎம்சி கணக்கில் 4000, 4300, 4500 டிஎம்சி தண்ணீர் பெய்யுது. இப்போ 4300 டிஎம்சின்னு வச்சுக்க. இதில் என்ன கொடுமைன்னா, பல இதை நம்ம சேமிக்காதனால அது நீராவியாகி போயிடுது. பல இது இந்த கழிவு நீர்களை விட்டு நாசம் பண்ணிடுறோம். பல இதை சேமிக்காமல் ஏரி குளங்களை, குட்டை கம்மாய்களை, தாங்கல்களை, ஏந்தல்களை வெட்டி சேமிக்காமல் கடல்களை விட்டுறோம். இப்போ எப்படி சீமான் நீ சரி செய்வ? 950 மில்லிமீட்டரு 1000 டிஎம்சி 1500 தான் எனக்கு அதிகபட்சமாக பயன்பாட்டில் இருக்குது. அப்போ நான் என்ன செய்கிறேன்? இன்னும் ஒரு 500-600 டிஎம்சியை சேமிக்கிற வேலையை செஞ்சுட்டேன்னா நான் எவனுக்கிட்டையும் கையேந்தி தண்ணீருக்கு நிற்க வேண்டியதில்லை. அப்போ நான் என்ன சொன்னேன்? அதிகாரத்துக்கு வந்தவொடனே கர்நாடகாவிலேருந்து எனக்கு தண்ணி தராதேன்னு சட்டசபையில் நான் உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு எப்படி போடுவேன்? கர்நாடகாவிலேருந்து எனக்கு தமிழ்நாட்டுக்கு தண்ணி திறக்கக்கூடாது. பெரிய வெள்ளமாக இருந்தாலும் அவன் சிக்கி சாயன்மை ஒழிய எனக்கு தண்ணி தரக்கூடாது. அப்பா நல்லசாமி சிரிக்கிறாங்க பாருங்க. ஏன்னா எனக்கு போதுமான அளவுக்கு தண்ணீர் தேமிக்க கொள்ள ஆற்றல் கரிகாலன் பேரனுக்கு இருக்குமா இருக்காதா? இதெல்லாம் போர்க்கால நடவடிக்கையில் 10 ஏக்கர், 20 ஏக்கர், 100 ஏக்கர், 50 5000 ஏக்கரில் ஏர்போர்ட் கட்டும் போது இங்கே வா என்னை காப்பாற்று நீ ஆத்தால போய் கத்துறான்லடா, நான் அவன் மயம் போய் கேட்குறேன்டா. இதில் 1000 ஏக்கரில் ஏறி வெட்டுவான் ஆத்தானா, எடுத்துக்கடா நான் பெத்த மகனேன்னு சொல்லுவாடா. அவன் வெட்டுவேன், நீரை தேக்குவேன். ஏரினா 2000-3000 ஏக்கரில் இருக்கிறதா ஏரின்னு நினைக்காத. சின்ன தரம் நீ எழுதி வச்சுக்கடா. விண்ணூர்தியில் பயணிக்கிற போது குனிந்து பார்த்தால் தேகத்தில் எப்படி தேமல் விழுந்து கிடக்குமோ அப்படி என் தேசத்தில் பார்க்கிற இடமெல்லாம் நீர் தேமல்கள் விழுந்து கிடக்கும்டா. சாலையில் சென்றால் பசுஞ்சோலை சாலைகள், 10 கிலோமீட்டர் வெறும் பனை, 10 கிலோமீட்டர் வெறும் நாவர், 10 கிலோமீட்டர் கனிக்கொன்றை, பனிக்கொன்றை, வேம்பு, புங்கை, பூவரசு, புளி மரமா இருக்கும்டா. திருமணம் 1000 ஏக்கர்ல ஆடுறா, 1000 ஏக்கர்ல மாடுறா, கூட்டு வேளாண் பண்ணைடா, இல்லைன்னா நீரி தேக்கம்டா, இல்லைன்னா காடு வெற்றிடம் என்று ஒற்றட இருக்காதடா. இதைத்தான் என் நம்பி துறை சொல்றாரு. பல கோடி பனை திட்டம், 10 ஆண்டு பசுமை திட்டம், 10 ஆண்டுகளில் பிரபாகரனின் பிள்ளைகள் கரிகாலனின் பேரைகள் என் தாய் நிலத்தை பச்சை போர்வையால் போத்திடுவேன்.
பச்சை பசேன்னு இருக்கும். இப்பவும் நீ விண்ணூர்தியில இருந்து பார்த்தீங்கன்னா என் நிலம் பச்சை பசேன்னு இருக்கும். என்னது? சீம கருவேலை. அது இறங்கி பார்த்தா தான் வேலி முள்ளுன்னு தெரியும். மேலே இருந்து பார்த்தா என்ன செழிப்பா இருக்குப்பா, பச்சை பசேர்ன்னு இருக்குப்பா. பார்த்துக்க. இவன் என்ன பண்ணுறான்? அந்த நீரை சேமிக்காம என்ன பண்ணுறான்னு பாரு. இந்த நீரை பூரா கடலில் சேர விடுறான். கடலில் எப்படி சேருது பாரு. மறுபடி கழிவு நீர் ஆக்குறான். இந்த நீரை சேமித்து, பெய்கிற மழையை சேமித்து, ஆழ்ந்து கவனி, தூய குடிநீரை இயற்கை சுத்திகரித்து நமக்கு கொடுக்குது. இதை சேமித்து வைக்காம கடலுக்குள்ளே விட்டுட்டு அடுத்து என்ன சேட்டையை பாரு. பெரும்பகுதி 6 பல மாதங்கள் நீர் பற்றாக்குறையை சந்திச்சிருது, வறண்டுது. ஏன்னா அங்கே போய் நீரை சேமிக்காதனால. அப்போ என்ன செய்து, என்ன பண்ணுறான்? நீரை கடலில் விட்டுட்டு கொஞ்ச நாள் கழித்து இந்த கடல் நீரை சுத்திகரித்து குடிநீர் ஆக்கிறேன் உங்களுக்கு கொடுக்குறேன்ட்டு போட்டிருக்கான் பாரு. 50,000 கோடி செலவு பண்ணுறாங்க. இயற்கை தூய குடிநீரை கொட்டுது காலில். பிடிச்சிக்க குடிச்சிக்க பிடிச்சிக்க குடிச்சிக்க பிடிச்சிக்க குடிச்சிக்க. நீ கொழுப்படுத்து போய் அதிலே திருப்பி விட்டு அதை சுத்திகரிக்கணும். அது சிரிக்குது. ஏடா பைத்தியக்கார பைய மக்களை, ஏடா உங்களுக்கு அறிவில்லையடா, அறிவில்லை. கடவுள் கடவுள் ஒருத்தன் படகுல போய் கடவுளே என்னை காப்பாற்றணுன்னு ஒரு படகுல வருது. ஒரு படகு வா வா அப்படின்னு வந்து பிடிடா கையை, படகுல ஏறான்னு. நீ போ, கடவுள் வரணும், வர்றாரு, கடவுள் வருவாருன்ட்டு எவ்வளவோ சொல்லிட்டே வாடா, வரமாட்டேன்டான், போயிட்டாப்ல. திருப்பி ஒருத்தன் உலங்கூர்தியில் வரான் ஹெலிகாப்டரில். கட 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 கட. டே வாடா, அந்த கையை பிடிச்சிட்டு மேலே வாடா. போயா, கடவுள் வருவார் என்னை காப்பாற்ற. போயிட்டாரு. திருப்பி கப்பல் வருது. கப்பல், வாப்பா கப்பலில் ஏறுப்பா. வரமாட்டேன், என்னை காப்பாற்ற கடவுள் வருவார்னு வம்படியா நிற்கிறாப்புல. இப்போ போயிடுச்சு கப்பல். கடைசியாக தண்ணியை குடிச்சு சாக போகிறேன். அப்போ ஒருத்தர் கேட்குறேன், 3 உங்களை வந்து இவ்வளவு நம்பி இருக்கானு. டேய் பைத்தியக்கார பையில, 3 தடவை போனேன், படகுல போனேன் வாடான்னு கூப்பிட்டேன். மறுபடி இப்போ இதில் உலங்குருதியில் போனேன் ஹெலிகாப்டரில். மறுபடி கப்பலில் போனேன். அவன் எங்கடா என்னை நம்பினா? கடவுள்னா எப்படா வரும்? நான் தான் 3 முறை போய் வாய்ப்பு கொடுத்தேன் வாடான்னு. அப்புறம் வரலைன்னா சாகிறத தவிர என்ன பண்ணுறது? அவன் சாக வேண்டிய ஆள் தான் விட்டு விட்டாப்புல. புரியுதா? அது மாதிரி இந்த மழை, இந்த கடல், இந்த சூரியன், இந்த மேகம் எல்லாம் பார்த்து சிரிக்குது. பைத்தியக்கார பையவில்லை. டே, அதுக்கு தாண்டா தண்ணி குடிங்க, வாட்டர் குடிக்காதீங்கன்னு சொல்கிறேன். சோறு தின்னுங்கடா, ரைஸ் திங்காதியடா, சாதம் திங்காதியடா, மானங்கிட்ட அறிவு கட்டு போயிருவியடான்னு அதுக்கு தான் சொல்கிறேன். தண்ணீரை கொண்டு போய் கடலில் விட்டுவிட்டுற அந்த காவாளி பயலுக 50,000 கோடிக்கு சுற்றி இருக்கிறான். 50,000 கோடிக்கு எத்தனை நீர்த்தேக்கங்களை வெட்டி இருக்கலாம் என்று அறிவார்ந்த தமிழ் சமூக பிள்ளைகள் நீங்க ஆழ்ந்து அறிந்து சிந்திக்கணும். பாரு, எத்தனை ஏரியா வெட்டியிருக்கலாம். இங்க பாரு, இது மாதிரி எத்தனை ஏரியா வெட்டியிருக்கலாம். எத்தனை ஏரி. இது யாரு? மின்விசிறி, மாவரைக்கிற எந்திரம், மடி கணினி, தையல் மிஷினு, சைக்கிள். பாரா, பார்த்துக்கிட்டே வாடா. சைக்கிள்ரா, சைக்கிள். நல்லா கவனிடா. வண்ண தொலைக்காட்சி பெட்டிடா. ஐயா உபயம்டா. வண்ண தமிழ்நாடு அரசு வண்ண தொலைக்காட்சி பெட்டி. பார்த்துக்கடா. மடி கணினி நல்லா கவனிச்சுக்கடா. டே பாரா, பாரா. இங்க கவனிடா. இங்க கவனிடா. ஏண்டா எல்லாத்தையும் இலவசமா கொடுத்த அந்த பயமக்க ஏன்னா தண்ணீரை மட்டும் 10 ரூபாய்க்கு வித்த? அங்கதான்டா நீ யோசிக்கணும். ஏன் ஒரு மடிக்கணினி என்ன விலை, ஒரு மாவு அரைக்கிறது என்ன விலை, ஒரு இந்த மாவை ஆட்டுறது எம்பிட்டு, ஒரு மசாலா எந்திரம் எவ்வளவு, மசாலா அரைக்கிறது, ஒரு மிதிவண்டி, எல்லாம் இலவசம்டா. நம்ம வந்து இலவசத்தை எதிர்த்த உடனே விலையில்லா மடிக்கணினி, விலையில்லா மிக்சி. நான் கேட்டேன், அம்மா எங்களுக்கு விலை இல்லை. ஐயா எங்களுக்கு விலை இல்லை, உங்களுக்கு அந்த அவன் கொடுக்குறவனு விலை இல்லாமல் கொடுத்துட்டானா?
இதையெல்லாம் இலவசமாக தர முடிந்த இந்த அதிகாரங்களால் உயிர் தேவையான நீரை தன் நாட்டு குடிகளுக்கு தரமான தூய நீரை ஏன் இலவசமா தர முடியவில்லை? ஏன் தர முடியாது என்றால் கவனி, இதுதான். இலவசமா கொடுத்து விட்டால் இந்த நீரை உறிஞ்சி விற்கிற முதலாளிகள் பாதிக்கப்படுவார்கள். முதலாளிகள் பாதிக்கப்பட்டால் என்ன இழப்பு? இவர்களுக்கு அவர்களிடத்தில் வருகிற கமிஷன் போய்விடும். அதனால்தான் இவர்களை ஆட்சியாளர்கள் அல்ல, தரகர்கள், புரோக்கர்கள் என்று நாம் சொல்ல காரணம் இதுதான். இப்ப நாம் வரும்போது எது ஒன்றும் இலவசம் அல்ல. தூய குடிநீர் என் மக்களுக்கு இலவசம். அறிவை வளர்க்கும் கல்வி என் மக்களுக்கு தரமான சிறந்த உயர்ந்த கல்வி இலவசம். உயிர்காக்கும் மருத்துவம் உலகத்தரத்திற்கு இலவசம். பாரு, போத்தல் அடைச்சி விற்கிறான் முதலாளி. தூய குடிநீர் என்று அவன் சொல்றான். இது தூயதல்ல, தீயது என்று நாம் சொல்றோம். இந்த புட்டி நீர் ஒவ்வொரு நொடிக்கும், ஒவ்வொரு 8 நொடிக்கும் பல குழந்தைகள் உயிரிழக்குது. ஏன்னா தூய குடிநீர் என்று அவன் நஞ்சை வியாபாரம் பண்றான். நீ இதை பாரு, உனக்கு பார்க்கும்போது தான் உனக்கு தெரியும். மேத்யூ பார்லோ என்கிற நீரியல் எழுத்தாளர் என்ன சொல்றான், இதுல நச்ச கலக்கிறான்டாங்கிறான். இந்த நீர் குடிக்கும்போது ஒரு சுவை வருவதற்காக அவன் இது தூய நீர் அல்ல பாரு, சோ பியூர் வி ப்ராமிஸ் நத்திங். இந்த பாரு, அவன் என்ன பண்றான், இந்த நீரை தூய குடிநீர் என்று டயமெத்தோட் இந்த 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 விஷம் மருந்து கலக்கிறான். 13 மடங்கு இதில் கலக்கிறான். இது பூச்சிக்கொல்லி அல்ல, உயிர்கொல்லி. இதனால என்ன வருதுன்னு நீ நினைக்கிறீன்னா, பிறக்கும் போதே குழந்தை புற்றுநோயோட பிறப்பது, தாய்களுக்கு மார்பு புற்றுநோய் வருவது, 3-4 வந்தது டைமெத்தட். இதில் பார்த்துக்க, உயிர்கொல்லி. பூச்சிக்கொல்லின்னு சொல்லக்கூடாது. எ ட்ரஸ்ட் இன் எவரி ட்ராப் என்ன சொல்கிறான் பாரு. பூச்சிக்கொல்லின்னு ஏன் சொல்லக்கூடாதுன்னா, அப்பாட்ட கேட்குறாங்க, பூச்சிக்கொல்லின்னா பூச்சிக்கொல்லியை குடித்தா நீ உயிரோடு இருப்பியா, செத்து போவ. அப்படின்னா அதுக்கு பூச்சிக்கொல்லி இல்லை, உயிர்கொல்லி. அதனால இது உயிர்கொல்லி. இந்த நீரை நாம் குடிக்கிறோம். அது குடிக்கிற தன்மையோடு இருக்கா? ஆர்கனோ பயாபாஸ், இந்த ஆர்கனோ குளோரிஃபார்ம், இந்த பாரு இதில் அந்த இங்கே பாரு, சுழியம் புள்ளி, சுழியம் 5 மில்லிகிராம் மேலே இருக்கக்கூடாது. ஆனால் சுழியம் புள்ளி, சுழியம் 7-3 மில்லிகிராமுக்கு அவன் கலக்கிறான். இந்த பாரு, இது தெரிஞ்சுக்க. அப்புறம் நீ ஓட்டு போடலாம், என்னை ஜெயிக்க வைக்கலாம், நீ போடாமல் கூட போகலாம். எனக்கு ஒன்றும் அதில் நட்டம் இல்லை. நான் என் பிறமை கடமையை செஞ்சுட்டு செத்து போகிறேன். இங்கே பாரு, இது உயிர் கொல்லி. நீ குடிக்கிறது நீர் அல்ல, விஷம், நஞ்சு. அதை தான் அவன் சொல்கிறான் அந்த எழுத்தாளர். அது என்னன்னா இது குடிக்கிற தன்மையோடு இருக்குன்னு தரச்சான்று தந்தவன் அவன். யாராவது சொல்லு, குடிக்கிற தன்மையோடு இந்த நீர் இருக்குது என்று தரச்சான்றிதழ் தந்தவன் நமக்கு எவனும் இல்லை. இவன் குழந்தை நீர் சுவைக்காக இந்த ஃபிக்ஸட், இங்கே பாரு, இதில் என்ன பண்ணுறான் அவர், ஃபிக்ஸி டஸ்ட்டுங்கிற இந்த மந்திர தூசிங்கிற அந்த சுவைக்காக இந்த மந்திர பொடியை அதில் கலந்து அவன் என்ன செய்யற, குடிக்கும்போது தண்ணீரில் தாகம் நிற்கும். தண்ணீரால் மனித உடலுக்கு கிடைக்கிற ஆற்றல் கிடைக்காது. ஏன்னா இவன் சுத்திகரிக்கிறங்கிற பேரில் பியூரிஃபை. நம்ம அப்பா நம்மால் அவர்கள் வெள்ளிமலைன்னு ஒரு மருத்துவர், அவர் அலோபதி மருத்துவர் தான். அவர்கிட்ட போய், வெள்ளிமலை, நான் தண்ணீரை சுட வச்சு குடிக்கலாமான்னு கேட்குறாங்க. ஆழ்வார், உனக்கு என்ன பைத்தியமா, தண்ணீரை எதுக்கு சுட வைக்கிற? தண்ணீருக்குள்ள கண்ணுக்கு தெரியாத பல கோடிக்கணக்கான நுண்ணுயிர்கள் இருக்கு, அதுதான் தண்ணீர். அந்த தண்ணீரை குடிக்கும்போது மனித உடலுக்குள் போய் அந்த நுண்ணுயிர்கள் மனித உடலுக்கு ஆற்றலை பெருக்கி கொடுக்குது. இப்போ காய்ச்சல்னா அந்த தண்ணீரை குடித்தாதான் அந்த காய்ச்சலை உருவாக்கிய நோயோட போய் இது சண்டை செஞ்சு குணப்படுத்தும். ஆனால் தண்ணீரை சூடு பண்ணி விட்டால் அந்த நுண்ணுயிர்கள் செத்து போனால் எது போய் அந்த நோயை குணப்படுத்தும்? இந்த கேள்வியை நம்ம அப்பாட்ட கேட்டது வெள்ளிமலைங்கிற மருத்துவர்.
உனக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இப்போ இவன் தண்ணீரை சூடு பண்ணாலே அந்த நுண்ணுயிர்கள் செத்து போயிடும்னா, இவன் பியூரிஃபை அப்படிங்கிற பேரில் நம்மளை சுத்திகரிக்கிறேங்கிற பேரில் நல்லா கவனிச்சுக்க, பல்லாயிரக்கணக்கான இந்த நச்சு பொருள்களை போட்டு இந்த மாதிரி இந்த போத்தல் நினைக்காத, இந்த போத்தலை தயாரிக்கிறது பெட்ரோலியம் மூலப்பொருள். பெட்ரோலில் கடைசி கழிவு தான் தாறு, இந்த பிளாஸ்டிக்கு. 162 மில்லி லிட்டர் பெட்ரோலு ஒரு போத்தலை தயாரிக்க தேவைப்படுது. பயந்துராத, நல்லா கவனி. இதில் இந்த லட்சக்கணக்கான போத்தல்களை தயாரிக்க 1800 கிலோ இந்த இதுக்கு பெட்ரோல் எரிக்க வேண்டியதுக்கு இது 1800 கிலோ கார்பன் டை ஆக்சைடு கரியமிலை வாயுவை நச்சுக்காற்றை வெளியிடுது. இவன் சாதாரணமான ஆள் கிடையாது. இப்போ அதுக்குள்ளே இருக்க நுண்ணுயிரிகள் கொன்றதுனால தண்ணீரை நாம் குடிப்போம், தாக நிற்கும். தண்ணீரால் மனித உடலுக்கு கிடைக்கக்கூடிய ஆற்றல் கிடைக்காது. அதனால என்ன செய்யுதுன்னா முட்டி வலி, சோர்வு எல்லாம் வருது, கண் பார்வையின் இழப்பு எல்லாம் வந்துடுது. பிறக்கும் போதே குழந்தை புற்றுநோயோடு வந்துடுது. பிறந்து 3 வருஷத்தில் புற்றுநோய் வருது. இது தாய்ப்பாலை தவிர எதுவும் செய்யலை. புற்றுநோய்ங்கிறது புகையில சாப்பிட்டா, ஹார்ன்ஸ் சாப்பிட்டா, பான்பராக்கு போட்டால் வரும்னு நினச்சேன். தாயின் மாரில் பால் குடிச்சதை தவிர ஒன்றும் செய்யலை. இதுக்கு ஏன் வந்துச்சு? ஏன்னா நீர் விஷமாயிருச்சு, சோறு விஷமாயிருச்சு, காற்று விஷமாயிருச்சு. காரணம் யாரு? இந்த ஆட்சியாளர்கள். உனக்கு புரியுதா? இந்த சூழலில் நீ உன்னுடைய பிள்ளைகளை, பேரன் பேத்திகளை, அடுத்த தலைமுறை நம் பரம்பரையை விட்டு விட்டு செல்ல போகிறாயா, இல்லை வாழ்வதற்கு பாதுகாப்பான ஒரு சூழலை உருவாக்கி விட்டு செல்ல போகிறாயா? இதுதான் தாய்க்கு புற்றுநோய். இங்க வர அந்த அயோக்கிய பேல 1 லிட்டர் தண்ணீர் நம்மகிட்ட 30 காசுக்கு உறிஞ்சி எடுக்கிறான். தாமிரபரணி எல்லா நதிகளிலும் 30 காசுக்கு எடுக்கிறான். ஆனால் எவ்வளவுக்கு விற்கிறான்? 1 லிட்டர் தண்ணீரை, அதே தண்ணீரை 20 ரூபாய்க்கு விற்கிறான். கொள்ளை லாபம் அடிக்கிறான். பார்த்துக்க, 30 காசு 30 ரூபாய், எத்தனை மடங்கு லாபம்னு பார்த்துக்க. அதுல விண்ணூர்தி நிலையத்துக்கு வந்து தாகம்னு நீ சொன்னீன்னா 1 மடக்கு தாண்டா இருக்கும். வேணா வந்து குடிச்சு பாரு. 1 மடக்கு 20 ரூபா. இந்த இவ்வளவு தாண்டா கொடுப்பான் அப்படின்னா முடிஞ்சிடும் 20 ரூபா. நான் அப்படித்தான் கேட்டேன். 1 மடக்கு 20 ரூபா. போங்கன்னு எந்த காலத்துக்கு இப்போ 40 ரூபாய்னுங்கிறேன். துறைகிட்ட கேட்டேன், எந்த காலத்துக்கு இப்போ 40 ரூபாய்னுங்கிறாப்ல. இங்கே பாரு சாமி, பாரு சாமி, இதெல்லாம் என்னென்ன சாமி? நம்ம ஆத்தாள பொண்ணுக்கு, அக்கா தங்கச்சிக்கு கிடைக்காத தண்ணீர் இந்த முதலாளி பயலுக்கு மட்டும் எப்படா கிடைக்குது? இந்த கேள்வியை நீ கேட்கணும்டா. எல்லா காலத்திலும் அவனுக்கு மட்டும் தண்ணீர் தட்டுப்பாடு இல்லாமல் கிடைக்க காரணம் என்ன? என் ஆத்தா குடத்தை தூக்கிட்டு அலைகிறா, என் அப்பே அலைகிறான், என் தங்கச்சி, என் பெரியம்மா, சின்னம்மா எல்லாரும் நாங்கள் தண்ணீரை தேடி வேட்டையாடும் போது அலைபேசியில் அழைச்சி பேசினவனே எத்தனை லிட்டர் தண்ணீர் வேணாலும் அடுத்தவனுடைய வீட்டில் இறக்குறானே அவனுக்கு எப்படி வருது? இந்த கேள்வியை கேட்டுட்டினா நீ ஏன் ஆளு, இல்லைன்னா நீ டிவிக்கு போக வேண்டியதுதான். பாரு பாரு, இங்க பாருடா, அழைச்சி பேசணுன்னே வந்துருதுடா. அழைச்சி பேசணுன்னே வந்துருது. கோடை காலத்தில் பாரு, நல்லா கவனிடா டேய். கோடை காலத்தில் தண்ணி எங்கே இருக்கும்டா? கல்குவாரியில் அப்படியே தேங்கி கிடக்கிற கேடு கட்ட, கேவலங்கட்ட, எலி செத்து, பாம்பு செத்து, பூச்சி செத்து, தவளை செத்து, எல்லா பறவைகளும் கழுவிட்டு கிடக்கிற அந்த கரும்பச்சையில் இருக்கிற அந்த அழுக்கு தண்ணியை சுத்திகரித்து கொண்டாந்து வித்துட்டு போகிறான். நீ தாகத்தில் எதை குடிக்கிறோம், ஏன் குடிக்கிறோம் எதுவும் தெரியாமல் குடிச்சிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்க. இதை நானும் சொல்லலைன்னு வச்சுக்க, ஒரு வயலும் சொல்ல மாட்டேன். கேட்டுக்க கேட்டுக்க, போட்டா போடு, போடலைன்னா போ. பாரு 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 அடே பாரு, இதெல்லாம் எதுக்கு அப்படியே வச்சிருக்கேன்? தோண்டினவனை புதைக்க. இந்த மாதிரி எலி செத்து கிடக்கு பாத்தியா? எப்படி கிடக்கு? அப்படி கிடக்குறாப்ல. அது எப்படி குடிக்கிறாப்ல பாத்தியா? ஸ்டைலா குடிக்கிறாப்ல. தண்ணீர் இங்கே சொன்னான்ல என் தம்பி, உலகத்தில் எங்கள் அண்ணன் மட்டும்தான் கேட்டான், நீ தண்ணீரை விற்பனைக்கு வரும்போது உலக உயிர்களின் தேவையை வெறும் மனித தேவைக்கான சந்தையாக மாற்றினார்கள் இவர்கள். இப்போ இது என்ன வருதுன்னா, நமக்கு தண்ணினா காசு கொடுத்து வாங்கி குடிச்சிட முடியுது.
மற்ற உயிரினங்கள் எப்படி இந்த தண்ணீரை குடிக்கும் என்று ஒரு நொடி கூட இவன் சிந்திக்கல. இந்த பாரு எப்படி தள்ளாடுதுன்னு பாரா. டேய், நம்ம போய் போகும்போது தம்பி 2 போத்தல் வாங்கிட்டு வந்துருன்றோம். அடிச்சா குடுவில. இந்த பாரு என் தம்பி துறை சொன்னான்ல, அணிலுக்காக எங்க அண்ணன் தான் போராடுறா அப்படின்னு. இந்த பாரா, டே பாரா, டே பாரா எப்படி கெஞ்சுதுன்னு பாரா. அந்த போத்தலை கையில் வச்சிருக்கேன் உங்க அண்ணன் தான்டா. இந்த பாரா பாரா, இது காட்டுறது நிறைய காணொளி தேடணும் கிடைக்கல. இங்க பாரு, இது உனக்கு ஒரு மாதிரிக்கு காட்டுறேன், புரிஞ்சுக்கிறான்னு நினைக்கிறேன். பாம்புடா, விஷ பாம்புடா, கொத்தி பெரும் கொன்னூரும் நினைக்காம தண்ணியை ஊத்துறாரா, குடிச்சிட்டு போதுரா. டே, இந்த பாம்புலாம் உங்களை நல்லா இருக்க விடாதா. டே சாமி, டே இங்க பாரா பாரா, மாடு நிலைமைய பாரா, தேனீக்கள் நிலைமைய பாரா. டே தேனீக்கள் நிலைமை, தேனீலாம் செத்து போச்சுன்னா நம்ம செத்து போயிடுவோம்டா. ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனுங்கிற விஞ்ஞானி சொல்கிறான்டா, 4 ஆண்டு கூட மானோட சமூகம் இருக்காதுன்னு. தேனீக்கள் இல்லைன்னா எதுவும் பூக்கும்டா, காய்க்காதுடா. மிகப்பெரிய உணவு பஞ்சம் வந்து சோத்துக்கு இல்லாமல் செத்து போயிடுவோம்டா. பாரா டே பாரா, இந்த சிட்டுக்குருவிலாம் பண்ண பாவம் என்னடா. இந்த பூமியில் இந்த மனுஷப்பைய வாழ்றதுக்கு எல்லாத்தையும் கொள்றான்டா. டே கொள்றான்டா. இங்கே பாரா, டே இங்கே பாரா, கொத்த வர பாம்பு தவிச்சு நிற்கிறத பாரா. பாரா இங்கே பாரா, எறும்பு பாரா என்ன பாடுபடுது பாரா. பார்த்துக்கடா சாமி, புரியுதா? இனிமேல் நான் போராட்டம். இந்த எறும்பு, ஆடு, மாடு, நாய் நரிக்கெல்லாம் ஓட்டு உரிமை கொடுங்கன்னு கேட்க போகிறேன். இந்த எஸ்ஐஆரில் ஒரு திருத்தத்தில், ஏன்னா அப்போத்தான் அதுதான் நல்ல தலைவர்களை தேர்வு செய்யும்னு நான் உறுதியாக நம்புகிறேன். சரிதானங்க? சரி, சரிதானே? அதான் சரின்ட்டாப்ல. பாருடா, இவன் யாரு தெரியுதுல்லடா? மண்டக்கரம் பிடிச்ச ஆனா அத்தனை அயோக்கிய பயிலையும் மண்டையை போட்டதுரா. நீ பாருடா, பார்த்துக்க. இந்த கொரோனா கண்ணுக்கு தெரியாத ஒரு நுண்ணுயிரி உலகத்தை உரைய வைத்துட்டுறா. உலகத்தை உரைய வைத்துட்டது. இது எது கண்ணன் காட்டுறேன்னா, இந்த கொரோனா நேரத்தில் ஊரடங்கு போட்டிருந்தான். ஒரு பயம் வீட்டை விட்டு வரல. எங்கேயாவது ஜவுளி கடை திறந்திருக்கா, நல்ல பட்டுப்புடையை வாங்கி சேமிச்சு வைக்கலாம் எவனும் நினைக்கல. எங்கேயாவது நகைக்கடை திறந்திருக்கா, நிறைய நகையை வாங்கி பூட்டி வைக்கலாம்னு நினைக்கல. எங்கேயாவது கார் ஷோரூம் இருக்கா, வாங்கி காரை வாங்கி வீட்டுக்கு முன்னாடி நிறுத்தலாம்னு நினைக்கல. அன்னைக்கு குடிக்கலைன்னா செத்து போவான்னா பல காலம் மூடி இருந்தது டாஸ்மார்க்கு ஒரு வயலும் ஜாகலை. கொரோனா வந்தான் செத்தானே ஒழிய குடிக்காம ஒரு வயலும் ஜாகலை. இங்கே பாரு, அதனால என்ன, உறுதியாக நம்ம வந்தால் டாஸ்மார்க்க மூடுறோம். புரியுதா? இங்கே பாரு, இங்கே பாரு. இல்லை குடிக்காம செத்து போயிடுவான்னா, நல்லா இருக்கா செத்துப்போப்பா, தயவு செய்து செத்துப்போ. பாரு பாரு, கொரோனா காலத்தில் இவன் தேடுனது தங்க வாங்கவோ, காரு வாங்கவோ, உடவை வாங்கவோ, உடை வாங்கவோ அலையில. எதுக்கு அலைஞ்சான்னா, மளிகை கடை திறந்திருக்கா, தண்ணி எங்கே கிடைக்கும், சோறு எங்கே கிடைக்கும். இதில் கண்ணுக்கு தெரியாத ஒரு நுண்ணுயிரி உனக்கு கற்பித்தது என்ன, எது இல்லாமலும் வாழ முடியும். தங்கம் இல்லாமல், வைரம் இல்லாமல், கார் இல்லாமல், எது இல்லாமலும், தொலைக்காட்சி இல்லாமல், குளிரூட்டி இல்லாமல், குளிர் சாதனம் இல்லாமல், எது இல்லாமலும் வாழ முடியும். ஆனால் நீரும் சோறும் இல்லாமல் வாழ முடியாது என்பதை அந்த நுண்ணுயிரி உணர்த்திச்சு. இப்ப இதை நீ பார்க்கணும். இது என்ன டெவலப்? சிரிக்காத, சிந்திச்சுக்க. வளர்ச்சி. அந்த வீடு எம்பிட்டு இருக்கும், ஒரு 4-5 கோடி இருக்கும்டா வச்சுக்கடா, குறைச்சி போடும். இந்த கார் எம்பிட்டு இருக்கும், 1 கோடி. இதுக்கு பேர் என்ன? வளர்ச்சி. காரு நிறைய, பெட்ரோல் இருக்கு, பேர் என்ன? டேங்கு நிறைய இருக்குடா, வளர்ச்சி. ஆனா டிக்கியில 4 குடம் வாயை பொழந்துக்கிட்டு இருக்கு, அதுக்கு பேர் என்ன? வறட்சி. இப்ப இந்த வீடை கட்டின தண்ணி நான் இல்லாம கட்டினியா? இல்ல. காரை தயாரிச்சா நான் இல்லாம தயாரிச்சியா? இல்ல. தனோ வாஸ் நான் இல்லாம ஒன்னும் நோ யூஸ். ஆனா எல்லாம் இருக்கு, பானை காலியா இருக்கு. இதில் எது இல்லாமலும் வாழ முடியும், நீர் இல்லாமல் வாழ முடியாது.
இதை தாண்டா பலாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு நம் மூதாதை நீரின்றி அமையாது உலகன் படிட்டாண்டா. இங்க பாரு, அடுத்து பாரு, காரு வளர்ச்சிடா, டெவலப். இது என்னடா, எங்கூர் தான், ராமநாதபுரம். மோட்டர் பைக்கு, எம்பிட்டா மோட்டர் பைக்கு, லட்சம். டேங்க் நிறைய பெட்ரோல். ஆனா குடங்கள் காலியாக இருக்குது. இதுக்கு பேர் என்ன? வளர்ச்சி. வளர்ச்சி. நீர் வேட்டைக்கு கற்கால மனிதர்களைப் போல எங்களவர்கள் கற்காலத்தில் கூட நாம் இவ்வளவு நீர் வேட்டைக்கு போல. ஏன்? நீர் இருந்தது. பாத்துக்க பாத்துக்க, இப்ப தெரிஞ்சுக்க. இதுக்கு பேர் என்னடா? சமூக சமநிலைடா, டெவலப். அடுக்கு மாடி கட்டடம், குளிக்க நீச்சல் குளத்தில் தண்ணீர், பக்கத்திலே தாய்மார்கள் வெறுங்குடத்தோடு குடிக்க இல்லை தண்ணீர். பேர் என்னடா? டெவலப்டா. டேய், என் உடன் பிறந்தானே, டெவலப். இது என்னடா? டெவலப். இதெல்லாம் வளர்ச்சியில் வருகிறது. என் உடன் பிறந்தவனே, வளர்ச்சியில் வருகிறது. பார்த்துக்க. செல்போன் இல்லாம, ஏசி இல்லாம, ஃப்ரிட்ஜ் இல்லாம, நகை இல்லாம, எதெல்லாம் வாழ முடியும். ஆனால் நீரும் சோறும் இல்லாமல் உன்னால் வாழ முடியாது. பார்த்துக்க. இது என்னன்னு பாத்தியா? இது யாருன்னு பாரு, இந்த நாடை பாரு. இது வெனிசுலா. இதுக்கு முன்னாடி நான் காட்டினது வெனிசுலா. சாவேஸ் அந்த நாட்டின் அதிபரை அந்த நிலத்தில் இருக்கிற எண்ணெய் கிணறுகள், அமெரிக்க எண்ணெய் கிணறுகள் வரைக்கும் என்ன பண்ணா, அரசுடைமை ஆக்கிட்டான். அதனால என்னாச்சு? பெட்ரோல் டீசல் விலை 10 ரூபாய்க்கு வித்தான். ஆனால் வேளாண்மையை கைவிட்டு தொழில் வளர்ச்சி என்று போன்றதனால் மிகப்பெரிய பஞ்சத்தை சந்தித்து அந்த நிலத்தில் காக்கை, குருவி, கொக்கு, நாய், நரி எல்லாவற்றையும் தின்று தீர்த்தார்கள். கடைசியா என்ன ஆயிடுச்சு? வறுமை. அப்ப என்ன பண்ணா? காலுக்கு கீழே பணம். அந்த காட்சி தான் முதல்ல பார்த்தா. மிதித்து மக்கள் ஓடுகிறார்கள். பணத்தை குனிஞ்சு ஒருத்தம் கூட எடுக்கல. ஏன்? பயன் இல்லை. எதை நோக்கி ஓடினார்கள்? கடைகளை உடைச்சு ரொட்டி துண்டை தூக்க ஓடினார்கள். இந்த நாடு என்னன்னு நினைக்கிற? இந்த மாதிரி பணத்தை பாரா, நடந்து போறான்டா, ஒருத்தம் கூட குனிஞ்சு எடுக்கலடா. இது யாரு? இலங்கை. இவன் என்ன? 1 கிலோ ஆப்பிள் 1000 ரூபா, 1 லிட்டர் பெட்ரோல் 5000, 1 லிட்டர் தண்ணீர் 1000. வீதிக்கு வந்துட்டான்டா. வீதிக்கு வந்துட்டான். புரட்சி, கிளர்ச்சி. என்னாச்சு? பலகாலம் அதிபராக இருந்தவன், 3 விழுக்காடு வாக்கை வச்சிருந்தவன் அனுரா திசநாயக்கா. 3 விழுக்காடு தான். சனதா விக்தி புறமனா 53 விழுக்காடு வாக்கை பெற்றது, அதிபராயிட்டான். ஏன்? கிளர்ச்சி. புரட்சியாளர் நெல்லின் சொல்லுகிறான், இதுவரை வாழ்ந்தது போல இனி வாழ முடியாது என்கிற நிலை உருவாகுமானால் மக்கள் தாங்களே கிளர்ந்து எழுந்து புரட்சியை முன்னெடுப்பார்கள். அந்த நிலை இந்த நிலத்தில் உருவாகும். அந்த புரட்சிக்கு இந்த மகனும் அவன் தம்பி தங்கைகளும் தலைமை ஏற்போம். இது நீ பாப்ப. இந்த பாரு இலங்கை. இது யாரு? இந்த இலங்கையை நீ கவனிக்கணும். இந்த இலங்கையில ராஜபக்ச அதிபர் வீடு, மக்கள் முற்றுகையிடுகிறான். விலை உயர்ந்த கார்கள் அடிக்க வைக்கப்பட்டிருந்தது. என் உடன் பிறந்தானே, ஒருவன் கூட காரை எடுத்துக்கிட்டு போல. காருக்கு தீ வச்சு கொளுத்திட்டு போனான். ஏன்? அவனுக்கு வேண்டியது கார் அல்ல, நீரும் சோறும். இதை தெரிஞ்சுக்க. இங்க பாரு யாருன்னு. இவர் யாருன்னு பார்த்தாடா, பங்களாதேஷ் வங்க தேசத்தின் தந்தை முஜிபுர் ரஹ்மான். இந்தியாவில் இருந்து பாகிஸ்தான் விடுதலை, பாகிஸ்தான் இருந்து பங்களாதேஷ். காரணம் என்ன? இந்தியாவிலிருந்து பாகிஸ்தான் ஒரே மதம், ஓர் இறை, ஒரே வழி, நபிகள் நாயகத்தின் மொழி. பாகிஸ்தான் இருந்து பங்களாதேஷ் தனி நாடு. ஏன்? உருது ஆட்சி மொழி, அதிகார மொழி. முகமது அலி ஜின்னா டாக்கா பல்கலைக்கழகத்திலே படித்துக் கொண்டிருந்த முஜிபுர் ரஹ்மானும் அவன் நண்பனும் உருது ஆட்சி மொழி என்றால் என் தாய்மொழி வங்க மொழி என்னானது என்ற குரலை எழுப்பினான். கிளர்ச்சி, புரட்சி. தனி நாடு.
மொழியின் அடிப்படையிலே, மொழி இனம் அடிப்படையிலே தேசம். அந்த தேசத்தின் தந்தை முஜிபுர் ரஹ்மான் விடுதலை பெற்ற நாட்டின் தந்தையை கழுத்து மேலே ஏறி நின்று கழுத்தை துண்டாக உடைத்து வீழ்த்தினான். காரணம் கிளர்ச்சி, பொருளாதார வீழ்ச்சி, பின்னடைவு. இலங்கையில் வந்தது, வெனிசுலாவில் வந்தது, வங்கதேச, இன்று நேபாளத்தில் வந்தது, நாளை இங்கு வராது என்று யார் இதிலே உறுதி தர முடியும்? பாருங்கள் கிளர்ச்சி. வாழ முடியாது என்ற சூழல் வந்தால் கிளர்ச்சி. அந்த நிலைக்கு போவதற்கு முன்பு இனமான முக்க என்னுயிர் சொந்தங்கள் தெளிந்து அறிந்து கிளர்ந்து எழ வேண்டும் என்பதுதான் உங்கள் பிள்ளைகள் எங்களின் விருப்பம். அதற்காகவே இது போன்ற கருத்தியல் கூட்டங்கள், மாநாடுகள். நிலத்தடி நீர், இங்கே பேசிய நம்முடைய அப்பா கல்லு நல்லசாமி அவர்கள் குறிப்பிட்டார்கள். நிலத்தடி நீர் என்பது மனிதர்களுக்கானது அல்ல. நம்முடைய தந்தை பெரிய தகப்பன் நம்மாழ்வார் அவர்கள், நீர் பூமிக்கு மேலே தேங்கி இருக்கிறது மனித பயன்பாடு, பூமிக்கு உள்ளே இருப்பது மரங்கள், செடி கொடி, தாவரங்களுக்கானது. பாரு, நீ இப்போ எத்தனை ஆயிரம் அடிக்கு இப்போ குழி போடுற பாரு, எத்தனை ஆயிரம் அடிக்கு உள்ள போகுது பாரு. 100 அடியில் 1000 அடிக்கு கீழே துளையிட்டு நீ நீரை உறிஞ்சி எடுக்கிற. ஆனால் இந்த மரங்கள் 1000 அடிக்கு கீழே, 400-500 அடிக்கு கீழே வேற இறக்கி நீரை எடுத்துக்கொண்டு வர முடியுமா? ஏன் சிந்திக்கவில்லை? ஏன் 1000 அடிக்கு கீழே போகிறாய், நீரை உறிஞ்சி கொண்டு வருகிறாய். பார், அங்கே பனை, தென்னை 1000 அடிக்கு கீழே போய் நீரை உறிஞ்சி கொண்டு வருகிற வாழக்கூடிய ஆற்றல் பெற்ற பனை கழுத்து முறிஞ்சு சாகிறது என்றால் 1000 அடிக்கு கீழே தண்ணீர் இல்லை என்பதை உணர்த்துது. உன் நிலம் பாலைவனமாய் கொண்டிருக்கிறது என்பதை உணர்த்துகிறது. அதுக்கு பாரு, இப்போ 1000 அடிக்கு கீழே போய் தண்ணீரை உறிஞ்சும் போது கடல் நீர் மட்டத்துக்கு கீழே நீ போயிடுற. அப்ப கடல் நீர் உள்ள வந்துருது, நிலத்தடி நீர் எல்லாம் உப்பாயிருது, ஒன்றுக்கும் பயன்படாத ஆயிருது. அப்ப 1000 அடிக்கு கீழே உறிஞ்சு கடல் நீர் பூமிக்குள்ளே புகுந்து விட்டால் எதற்கும் பயன்படாது. இங்கே பார், நம்முடைய மூதாதை இளங்கோவடிகள் முல்லையும் குறிஞ்சியும் முறைமையில் திரிந்தால் நல்லி இயல்பளந்து நிலம் நடுக்குற்று பாலை எனும் படிமம் கொள்ளும் என்று பாடுறார். முல்லை என்ன செய்யற? காடுகளை எல்லாம் அழிச்சிடுற. குறிஞ்சி மலையெல்லாம் நொறுக்கிற, கல்குவாரி. அப்ப நிலம் என்ன ஆயிருது? பாலை எனும் படிமம் கொன்றுது. புரியுதா? எந்த உயிரினமும் வாழக்கூடிய வாய்ப்பு இல்லாது பூமி மாறிடுது. ஆக்குறது யாரு? நீதான். இப்ப கடைசிக்கு எங்க வர்றான்? இதுவரை நான் பேசினேன் அண்ணன், இப்ப நம்ம எல்லாருடைய ஆத்தா பேசுறா. யாரு? தண்ணீர். உலக உயிர்களின் மாதா, உலக உயிர்களின் தாய், எல்லா உயிருக்கும் பாலூட்டிய நம் பெருந்தாய் பேசுறா. தண்ணீரின் கண்ணீர் என்ன சொல்றா? என்னரும் பிள்ளைகளே, என்னருமை செல்வங்களே, எல்லாருக்குமாகத்தான் நான் பூமியிலே மழையாக விழுந்தேன், தூய நீராக விழுந்தேன். அதை நீ என்னவாக்கி வச்சிருக்கிறாய் பார். இது என்னன்னு நினைக்கிற? இது ஆறுல, காவிரி ஆற்றில் அவன் திறந்து விட்ட தண்ணீடா? டேய் பாரா ஒரு தடவை. என்ன செய்யறான்? ஆலை கழிவுகளை, சாய கழிவுகளை சேர்த்து வைக்கிறான். நமக்கு தண்ணீர் திறக்கும் போது அதோட சேர்த்து திறக்கிறான். எப்படி வருது பாரு. இந்த நீரை நதி எங்கும் ஓட விட்டு அந்த நீரை நிலத்தில் பாசனத்துக்கு பயன்படுத்தினால் இந்த நீர் நஞ்சு. அது போய் நிலத்தில் படிந்தால் என்ன விளையும்? நஞ்சு. இந்த நீரை எடுத்து குடித்தால் என்ன குடிக்கிறாய்? விஷத்தை. இந்த நீரை மற்ற உயிரினங்கள், மான், யானை, புலி, சிங்கம், கரடி, கொக்கு, குயில், மாயில் எல்லாம் குடிக்கிறது. எதை குடிக்கிறது? விஷத்தை. பார் என்ன பண்ணி வச்சிருக்கா என்பர். என்ன கேட்கிறா? இப்படியாடா நான் உங்களுக்கு தந்தேன், இப்படியா தந்த, அதை நினைச்சுத்தாண்டா நான் கண்ணீர் வடிக்கிறேன். என் பிள்ளைகளே, என் பிள்ளைகளே, நான் பெற்ற செல்வங்களே, உங்களை நினைச்சு தாண்டா நான் அழுகிறேன். இங்கே பாரடா என் மக்களே, என் பிள்ளை செல்வமே, பாரடா உன் தாயின் வயிற்றிலே, உன் தாயின் வயிற்றிலே உன்னை பத்திரமாக
உன் தாயின் கருப்பையிலே தண்ணீர் குடத்திலே நான் தாண்டா உன்னை சுமக்கிறேன். பாரு, கையை காலை அசைச்சு இதமான வெப்பத்தில் உன்னை பத்திரமாக பாதுகாத்து வச்சது நான் தாண்டா உன் தாயின் கருப்பைக்குள்ளே. பிறக்கும்போது மகனே, என் மகளே, என்னை உடைத்து தாண்டா பிறந்தாய். அந்த குடத்தை, உன் தாயின் பனி குடத்தை உடைத்து தாண்டா பிறந்தாய். பிறந்த உடனேயே நான் தாண்டா உன் உடலில் ஒட்டியிருக்க அழுக்கை துடைத்து குளிக்க வச்சேன். பாரா பாரா, நான் பெற்ற மகனே, பார், நான் தாண்டா உன்னை குளிக்க வச்சேன். உன் தாயின் மாறல முதன்முறை பசிக்கு பால் உடித்தாயடா, பால் நான் தாண்டா. வெள்ளை நிறத்தில் உன் தாயின் மார்பு வலியே பாலாக வந்து பசிதித்தவள் நான் தாண்டா. பாரடா பாரடா, நான் பெற்ற மகனே, பாரடா பார், உன் தாயின் மாறில் பால் நான் தான். பார் பார், அவள் உண்ட தண்ணீரின் வழியாக நான் தானடா சோறு உண்டாய் பசிக்கு. பசிக்கு நான் இல்லாது ஏதடா உனக்கு உணவு? அரிசி ஏது, பருப்பு ஏது, காய்கறி ஏது, கனிகள் ஏது? நான் இல்லாது வாழை ஏது, தென்னை ஏது, மா ஏது, திராட்சை ஏது, கரும்பு ஏது, பூசணி ஏது, நெல்லி ஏது, மா ஏது, பால் ஏது, பழம் ஏது, பருப்பு ஏது? எதுவும் இல்லை நான் இல்லாது. சோறும் நீரும் உனக்கு கொடுத்து வளர்த்தவள் நான் தானடா. பாரடா என் அன்பு மகனே, பார் பார், நீ வளர்ந்து மகளே, நீ பூப்பெய்தாய், பெருமனுஷியானாய், உன்னை நன்னீராட்டு என்று குளிக்க வைத்தவள் நான் தானடா மகளே, நான் தான். பார், நான் தான். பார், பாரடா பார், நீ வணங்குகிற கோயில் குடமுழுக்கு நன்னீராட்டு நான் தானடா. பாரடா, நான் தான், நான் தான் என் மக்களே. பார், தீர்த்தம் புனித நீர் நான் தான், நான் தான். நீ செய்த பாவத்தை தொலைக்க புனித நீர் என்று கங்கை, யமுனை, சரஸ்வதி என்று முன்னதிகளும் கலக்கிற இடத்தில் குளிக்க வந்தாயடா, நான் தானடா. அது உன் பாவத்தை போக்கிய தாய் நான் தானடா. பாரடா, நான் தான். உன் பாவத்தை கழுவியவளும் நான் தான். பார், மகிழ்ச்சியில் சிரித்தாய், கண்ணீராக வழிந்ததும் நான் தான். துயரத்தை வடிக்க முடியாமல் அழுதாய், கண்ணீராக வந்தவளும் உன் துயரத்தை வடித்து கழுவியவளும் கண்ணீர் வழியே நான் தான். பாரடா மகனே, பார் பார், வளர்ந்தாய், வாழ்ந்தாய், வாழ்ந்தாய், இறந்தாய், நான் தானடா. பிறந்தாய், குளிக்க வைத்தேன், இறந்தாய், நான் தானடா குளிக்க வைத்தேன். உன் இறுதி பயணத்தை தொடர்ந்தாய், பிறக்கும் போது பனி குடத்தை உடைத்து வெளியே வந்து பிறந்தாய், இறந்த போது குடத்தை உடைத்து உன் பயணத்தை தொடர்ந்தாய். பாரடா மகனே, புதைந்தாய், புதைந்தாய், பூமிக்குள் இறுதியாக புதைந்தாய். உன்னை மூழ்கி உன் சவக்குழியை மொழியவன் நான் தானடா மகனே, நான் தான். பார், உன் சமாதியை எரிந்தாய், 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 சாம்பலானாய். என்னில் தானடா உன்னை கரைத்தார்கள். பாரடா என் அன்பு மகனே, பாரடா என் அன்பு மகளே, என்னில் தானடா நீ இறுதியாக கரைந்தாய். தாய்ப்பாலை, தாய்ப்பாலை யாராவது வியாபாரம் செய்வார்களாடா பிள்ளைகளே? என்னை எப்படிடா உங்களுக்கு விற்கலாம் என்று எண்ணம் வந்தது? எப்படியடா, எப்படியடா என் பிள்ளைகளே, எப்படி எப்படி என்னை வித்து பிழைக்கலாம்? தண்ணீரும் தாய்ப்பாலும் மலிவாக கிடைப்பதனாலே இந்த மானுட பதர்கள் மதிப்பதில்லை என்று உங்கள் கவி பேரரசு வைரமுத்து படிச்சனதை படிக்கவில்லையா என் பிள்ளைகளே? தண்ணீரும் தாய்ப்பாலும் மலிவாக கிடைப்பதால் மதிப்பற்று போய்விட்டதா மானுட சமூகத்தில்? காலடியில் மிதிபடுவதால் பூமியின் மகத்துவம் தெரியாத மக்கு பிள்ளைகளாடா நீங்கள்? என்னரும் பிள்ளைகளே, பாருங்கள், இப்படி ஒரு நாள்
நான் மறைந்து வறண்டு இல்லாது போனால் என்னரும் செல்வங்களே உங்கள் நிலை என்னடா? நிலம் மறண்டு, ஏரி குளம் மறண்டு, மரம் மட்டையெல்லாம் பட்டு வாடி நீரற்ற நிலமாகி சோறும் நீரும் இல்லாது எப்படியடா என் பிள்ளைகளை வாழ்வீர்கள்? எப்படி எப்படி வாழ்வீர்கள்? பார், நீருக்கும் சோறுக்கும் நீங்கள் கையேந்தி நிற்கிற நிலைமையை பார்த்துத்தான் உங்கள் தாய், உங்களை பெற்றவள், பல கோடி ஆண்டுகளாக உங்களுக்கு நீரும் சோறும் கொடுத்து வளர்த்த தாய் நான் 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 என் அன்பு மக்களே கண்ணீர் வடிக்கிறேன், கண்ணீர் வடிக்கிறேன். இது தண்ணீரின் கண்ணீர் அல்ல என் பிள்ளைகளே, உங்களை பெற்று பாலூட்டி வளர்த்த தாயின் கண்ணீர் என்று நம் தண்ணீர் தாய் கண்ணீர் வடிக்கிறாள். என் உடன் பிறந்தார்களே, பாருங்கள் பாருங்கள், இங்கே பார், உன் பாட்டன் உன் தாத்தன் அருவியிலே ஆறிலே நீரை குடித்தான், உன் அப்பன் உன் பெரியப்பன் ஏரி குளத்திலே குடித்தான், கிணத்திலே குடித்தான், நீங்கள் போத்தலிலே குடிக்கிறீர்கள். வருங்கால உங்கள் பிள்ளைகள் எதை குடிப்பார்கள்? நான் பெற்ற மக்களே பாருங்கள் பாருங்கள், ஒரு சொட்டு தண்ணீருக்கு எதை குடிப்பார்கள்? ஒருவேளை மூத்திரத்தை குடிப்பார்களா? மூத்திரத்தை, அந்த மூத்திரம் கூட எண்ணெயை குடித்தா தானே என் அருமை பிள்ளைகளே வரும் வரும். பார் பார், சோறு தந்தது நான், நீர் வயிறு உயிர் வாழ்க்கை. நன்றாக கவனி, நன்றாக கவனி. நீர் சோறு வயிறு உயிர் வாழ்க்கை எல்லாவற்றையும் தந்தது நான் தான். என்னை ஏன் என் பிள்ளைகளை மறந்தீர்கள்? என்னை ஏன் மறந்தீர்கள்? ஏன்? இதுவெல்லாம் நான் இல்லாது வாழ்க்கை இல்லை என்று என்றைக்கு அறிகிறீர்களோ அறிவீர்களோ, அறிவு வருமோ அன்றுதான் என் அருமை உங்களுக்கு தெரிய வரும், அன்றுதான் என் அருமை உங்களுக்கு தெரிய வரும். ஒவ்வொரு என் துளியும் உயிர் துளி பல்லுயிர்க்கும் பகிர்ந்தளி, நீரின்றி அமையாத உலகு, அதை நினைவில் நிறுத்தி பழகு. என் அன்பு பிள்ளைகளே, நினைவில் நிறுத்தி பழகு, நினைவில் நிறுத்தி பழகு. தண்ணீரின் மாநாட்டை உங்கள் மகன் என் தண்ணீர் தாயின் கண்ணீரோட முடிக்கிறேன், கண்ணீரோட முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். நீரின்றி அமையாத உலகு, அவள் பிள்ளையின் ஆட்சியிலே தண்ணீர் விற்பனைக்கு அல்ல, தண்ணீரின் தேவையில் தண்ணீரை அடைவேன். தூய குடிநீரை என் நாட்டு மக்களுக்கு நான் தூய குடிநீரை சரியாக சமமாக இலவசமாக விநியோகம் செய்வேன் என்ற உறுதியை என் தண்ணீர் தாயின் மீது ஆணையிட்டு, கரிகால் பெருவளத்தான் காலடி சுவடு மேலே ஆணையிட்டு உறுதி ஏற்கிறேன். நன்றி, வணக்கம். தமிழ்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. புரட்சி எப்போதும் வெல்லும், நம் வெற்றி நாளை இதை சொல்லும். நம் இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவோம், இலக்கை வென்றாவோம். தமிழ்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. நாம் தமிழர்.